ஒரே ஒரு நாமத்தை நீக்கிறோன்னே எல்லா விதமான சாபனங்களும் இந்த 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 நாமத்துல இயேசுன்ற நாமத்திலயோ இல்ல யெகோவாவோ என்ன பிசாசு எத்தனை நாமம் வச்சிருக்கானோ எல்லாத்துக்குமே இந்த வேதனை சாதகமாயிடுச்சு. இவ்வளவு பிசாசு எவ்வளவு உஷார் போறா, எல்லாருடைய கண்களையும் மறைச்சிட்டான். சவுளே நீ துன்பப்படுத்துகிற பிரானம் நானேன்னு சொன்னார். அங்க எழுதிட்டான், சவுளே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே எழுதிட்டான். எவ்வளவு திமிரு பிசாசு. அந்த நாம இயேசுவா வேற என்னப்பா? ஈசூசா இந்த நாம ஜிஷுவா ஹிந்தில என்ன இருக்கு? ஈசுவா அரேபியன் கடையில இருக்க ஈசாவா? அதுக்கு ஏத்து நின்னாரு அப்போஸ்தலன் பவுல். அப்புறம் பிரேயசின்ற நாமத்துக்கு ஏத்து நின்னாரு. நாமத்துக்கு அண்ட சராசரத்தை என்ன பண்றாரு கர்த்தர்? நடுநடுங்க வைக்க போறாரு. ஐயோ இயேசுவை கிறிஸ்து என்று அறிவிக்கணும் இல்லாம வேற யாரும் பொய்யன், அவன் தான் அந்தி கிறிஸ்து, அவனை நீங்க உள்ள சேர்க்காதீங்க, அவருக்கு ஒரு சமூகத்துக்கு தண்ணி கூட கொடுக்காதீங்க. ஏன்னா நாமத்தை நீ எழுதிட்டு உள்ளுக்குள்ள அவருடைய நாமத்தை நீக்கிட்டு யார் அந்தி கிறிஸ்துன்னு சொல்ற பொல்லாத பிசாசு. அப்ப இந்த நாமத்தை சொன்ன மாதிரி எந்த பிசாசு ஓட போகும் இந்த காலத்துல? இயேசுன்ற நாமத்துல செய்யப்படுற பொல்லாத பிசாசு எல்லாம் துண்ட காலம் துணிகான ஓட போறான். நம்ம இந்த காலத்துல அநேகர் ஆராய்ச்சிட்டு இருக்கிற இயேசுன்ற நாமம் கர்த்தருடைய நாமமா இல்ல அது யாருடைய நாமம்? அந்தி கிறிஸ்துடைய நாமமா? இது எப்படி வேதத்துக்குள்ள வந்துச்சு அப்படின்ற காரியத்தை நம்ம பார்க்க போறோம். 2000 வருஷமா கர்த்தருடைய ஆராதனையே பூமியில நடக்கல. அவருடைய நாமம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீக்கப்பட்டு போச்சுன்னு வேதம் சொல்லுது. சரி, இப்ப எப்படி இந்த கேள்வி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலத்துல கரெக்டா 7ஆம் தூதன் லவோதிக்கா சபையின் காலத்துல ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி அந்த தீர்க்கதரிசி மூலமா மொத்த வேதமும் 66 ஆகமங்களும் முத்திரையிடப்பட்டிருக்காரு. கர்த்தர் எல்லாத்தையும் முத்திரைப்பட்டிருக்காரு. எல்லாமே கேள்வியா தான் இருக்கு, எதுக்கும் பதில் சொல்லவே இல்லை. ஓமைகளா எல்லாமே ரகசியமா கர்த்தர் எழுதி போயிட்டார். இந்த காலத்துல யோவான் 16 அதிகாரத்தின்படி இந்த தீர்க்கதரிசி வரும்போதுதான் சகல சத்தியத்தையும் உங்களுக்கு வழிநடத்துவார். அவர் என்ன குறித்துன்னு சொல்லுவாரு, நான் என்னென்ன சொல்லிருக்கணும் அதெல்லாம் விவரித்து உங்களுக்கு காணிப்பாருன்னு கிறிஸ்து சொல்லிட்டு போயிட்டாரு. நான் அதெல்லாம் இப்ப சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க, காலம் வரும் அப்பொழுது நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கீங்க, அப்போ இந்த சத்தியம் உங்களுக்கு பரிபூர்ண சத்தியத்தை உங்களுக்கு எழுதுவாருன்னு இந்த காலம் தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சத்தியத்துல அந்த கர்த்தர் அதை நடத்த முடியாது. இது மகா பரிசுத்தமான ஊழியம், மாம்சத்தை முடித்த ஊழியம், முழுக்க ஆவிக்குரிய ஊழியம். இது ஆவிக்குரிய ஜீவத்தை கொண்டு வரக்கூடிய ஊழியம். இதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நாமத்துக்காக வேண்டி வேதத்துல அந்த நாமம் வரும், அந்த நாமத்துல ஆர்வம் ஸ்டார்ட் ஆகணும், ஞானசரணம் ஸ்டார்ட் ஆகணும் வசனம் சொல்லுது. அதற்காக வேண்டிய அப்போஸ்தலர் கர்த்தர் எழுப்பிட்டாரு. அந்த நாமத்தை வச்சு நிருபத்தை எழுத வச்சாரு. அதோட அந்த ஊழியம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு தான் வேத வசனம் சொல்லுது. சரி, இந்த இயேசுன்ற நாமம் எப்படி உள்ளுக்குள்ள வந்துச்சு? பக்கம் எடுப்பா, பைபிள பக்கம் எடுப்பா. இது எபிரேயு கிரேக்கு என்னும் மூல பாஷைகளிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. எபிரேயு கிரேக்கு என்னும் மூல பாஷையிலிருந்து தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டிருந்துச்சுன்னா இப்ப நாமமா அங்க என்ன நாமம் எழுதிருக்கோ அந்த நாமம் நேரடியா அங்க வரணும்ல. எப்படி நாமம் மாறும்? அப்போஸ்தலர் 4:12 படிப்பா. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். நாம் எல்லோரும் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் வசனம் சொல்லுது. நாமமே அல்லாமல் ஒரே ஒரு நாமம் தான், வேறொரு நாமம் கட்டளையிடப்படலன்னு சொல்லிட்டாரு. அப்ப வேற நாமம் கிடையாது. ஒரே சவுண்ட் தான் வரும், ஒரே உச்சரிப்பு தான் வரும், இத்தனை எழுத்துக்களை தான் வரும் வசனம் சொல்லுது. சகரியா 14:9 படிப்பா. அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவா இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாக இருக்கும். அது இந்த நாள் தான். பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பியுடைய கிரியை செய்யக்கூடும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறதுன்னு சொன்னார். அவர் கிறிஸ்து என்ன சொன்னாரு? பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பி யோவான் 9:4 சொல்றாரு. அப்போ சகரியா 14 அந்த சாயங்கால விஷயத்துல என்ன பண்றாரு? தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புறாரு. அவர் மூலியமா நம்ம போதிக்கப்பட்டிருக்கோம். நம்ம மூலியமா என்ன பண்றாரு? இப்போ இந்த காரியத்தை கர்த்தர் சொல்ல வச்சிருக்காரு. இப்போ பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 படிப்பா. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி கிறிஸ்து பிரானோவின் நாமத்தில் வானோர் மூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முழங்கம் படிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக கிறிஸ்து பிரானும் கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்ப பழைய ஏற்பாட்டுல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, பழைய ஏற்பாட்டுல பன்மையான நாமத்துல கர்த்தர் வெளிப்பட்டாரு, அந்த நாமத்தெல்லாம் கர்த்தர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. அவர் ஏகமானதா ஒரே நாமத்துக்கு பவர் கொடுத்து அந்த நாமத்தை கர்த்தர் சொல்லிட்டாரு. அதுதான் இயேசுவா. புதிய ஏற்பாடை மட்டும் 1700 லாங்குவேஜுக்கு மேல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க.
பழைய ஏற்பாட ஃபுல் பைபிள 700க்கும் மேற்பட்ட மொழிகளை டிரான்ஸ்லேட் பண்ணி நூத்துக்கணக்கான மொழிகள்ல 100 மொழிகளுக்கு மேல அந்த நாமத்தை பிசாசு என்ன பண்ணிட்டான், மாத்திட்டான். 100 மொழிகளுக்கு மேல சவுண்ட் மாறுது, பேர் மாறுது. ஒரு 10 நாமத்தை படிப்பான். ஈசா, ஈசா, ஈசோ, ஈசோ, இசு, இசு, ஏசா. அப்ப ஈசான்ற நாமம் எந்த நாமம்? அது இந்து மார்க்கத்துல சிவனுடைய நாமம் தான் ஈசா. குரான்லயும் ஈசா அப்படின்னு தான் வருது. அப்போ இந்த நிறைய அரேபியன் கண்ட்ரில பைபிள்லயும் ஈசா தான் எழுதியிருக்கான். அப்புறம்பா பிரயோசனம், பிரயோசினிம். அப்போ சில 2:38 படி பிரயோசினி நாமத்துல ஞானஸ்தானம் கொடுக்கிறேன்னா ரத்தம் வந்து கழிவுமா? அடையாளம் உள்ளுக்குள்ள வந்துருமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனமேன்றாரு. நாமம் தரிக்கப்பட்டுருமா? நாமம் தரிக்கப்படும் வேதம் சொல்லுது. எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நாமம் தரிக்கப்பட கிறிஸ்டியன் பேர் வச்சுக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறான். அதல்ல, ஆத்மா கூட நாமம் வரணும். வசனம் சொல்லுது. அது சப்ஜெக்ட் தனியா எடுக்கலாம். அப்போ ஆவி, ஜலம், ரத்தம் 3 பூலகத்துல உருவப்படுகிறது. எங்க உருவப்பட? ஞானஸ்தானத்துல எல்லா சிலுவை பற்றிய உபதேசத்தை சொல்லி விசுவாசிக்கப்பட்டு சகல சத்தியத்துல வழிநடத்தி சத்தியமாகி வரம் பெற்றோர் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது அந்த நாமத்தை, தேவனுடைய நாமத்தை சொல்லும் போது தண்ணியில வந்து ரத்தம் வந்து கழுவுது. ஆதாமானால் வந்த மரணம், அது மரணம் எப்படி வந்துச்சு யாருக்காச்சும் தெரியுமா? இந்த காலத்துல சொல்லணும். கர்த்தர் சொல்லவே இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லிட்டு ஆதாமுக்குள்ள வந்துருச்சு, அது ரத்தத்துக்குள்ள வந்துருச்சு. எல்லாரும் மறிச்சு போயிட்டா வேதம் சொல்லுது. ஒரு சீசர் போய் கேட்கிறாரு, ஆண்டவரே தந்தையை வந்து நான் அடக்கம் பண்ணிட்டு வரட்டும், எனக்கு வந்து நீங்க உத்தரவு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. மத்திய 8:22. அவர் என்ன சொல்றாரு கர்த்தரு? என்னப்பா சொல்றாரு? மரித்தோர் தங்கள் மரித்தோர் அடங்க முடியும் பின்னாடி வான்னு சொல்றாரு. எல்லாருக்குள்ளயும் அந்த மரணம் வந்து உள்ளுக்குள்ள ஆட்கொண்டுடுச்சு. இந்த பொல்லாத மரணம், சரீரம் மறிச்சு போச்சு, ரத்தத்தில மரணம் ஆயிடுச்சு, ஆத்மா மறிச்சு போச்சு, ஆவியம் மறிச்சு போச்சு. 4 மரணங்களை உள்ள வந்துருச்சு. இந்த மரணத்தை போக்குறதுக்காக வேண்டி கிறிஸ்து வரார். எப்படி மரணத்தை போக்குனார்? சாதாரண விஷயமா அது? போயிடுமா? தேவன் பெரிய ஒரு திட்டத்தை நிறைவேற்றி அந்த காரியத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு முடிச்சிட்டாரு. அதோட ஃபுல் டீடைல், இந்த விளக்கத்தை வேத ரீதியா இன்றைக்குதான் கர்த்தர் கொண்டு வர்றாரு. ஏன்? அந்த காலம் அது தாங்காது. பூரண சுவிசேஷத்தை சொல்லும் போது அந்த காலம் தாங்காதான் சீசர்களுக்கு சொன்னாரு. யோவான் 16வது அதிகாரத்துல என்ன சொன்னாரு அவரு? 16ல 7 படிப்பா. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்புறம் 12 படிப்பா. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. இன்னும் அநேக காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கும். அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். அவை எதையுமே சொல்ல, அவர் எல்லாத்தையும் கேள்வியா சொல்லிட்டு போனார். அதை நான் ஓபன் பண்ணி நான் டீட்டெயிலா உங்களுக்கு சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. ஏன்? லேவியராகமம் 17வது அதிகாரத்துல எந்த ஒரு மிருகத்தோட ரத்தத்தையும் நீ பானம் பண்ணக்கூடாது, அதை புசிக்க கூடாது கர்த்தர் சொல்றாரு. மாம்சத்துமே ரத்தத்தில் இருக்குது. ஆனா இவர் வந்து இட்டாவா என் கறி சாப்பிடு, என் ரத்தத்தை குடி அப்படின்னு சொல்றாரு. சீசர்கள் ஐயோ இது என்ன பயங்கரமான சத்தியம் ஓடிட்டாங்க பயந்து. கூப்பிட்டு வர்றாருன்னு வச்சுங்க. ஆனா அதை அவர் சொல்லவே இல்லை. எதற்காக வேண்டிய ஒரு ரத்தத்தை நம்ம பானம் பண்ணணும், எதற்காக வேண்டிய ஒரு மாம்சத்தை சாப்பிடணும் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. ஆக எல்லாத்தையுமே அவர் கேள்வியா ஓமையா சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் எதையுமே சொல்லவே இல்லை. நான் அந்த காலம் வரும், அந்த தேற்றவாளன், அந்த தீர்க்கதரிசி வரும்போது எல்லாம் என்ன அடிச்சுட்டான், பரிசுத்தாவி வந்துருச்சு, அப்போஸ்தலர்கள் சொன்னாரு, அதுதான் சொன்னாங்களா? விவரிச்சு சொன்னாங்களா? எதையும் சொல்லவே இல்லை. மரணம் எப்படி ஆதாமுக்குள்ள வந்துச்சு, அந்த மரணம் பிந்தின ஆதாம் மூலமா எப்படி வெளியே போகும், ரத்தத்துக்குள்ள வந்துச்சு எப்படி ரத்தத்துல இருந்து வெளியேற்றப்படும், எங்கேயாச்சும் இருக்கா? இந்த காலத்துல ஏசாயா 34:16 படி இந்த ஜோடு வசனத்தை கர்த்தர் ஜோடு அங்க சொன்னாரு, எங்க அதை செஞ்சிருக்காரு, எங்க சொன்னாரு, எங்க கரெக்டா காட்டி இப்பதான் நம்மளுக்கு தான் தெளிவுபடுத்துது. சரி, அந்த சப்ஜெக்ட் அப்புறம் போவோம். மரணம் வெளியேறினாதான் ரட்சிப்பு கிடைக்கும். இதன்படி ரட்சிக்கப்பட்ட ஆத்மா தான் பரதேசி போகும்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 15 ஃபுல்லாவே அதை தான் சொல்லுது. 54 படிப்பா. அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகி இது சாவாக தெரிந்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அப்ப மரணம் ஜெயமாக எப்படி விழுங்கப்படும்? மரணம் ஜெயமாக விழுங்கப்படுவதுதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு, இந்த மகா ரட்சிப்பு அந்த நாமத்துலதான் இருக்கு. அந்த நாமத்துலதான் சகல வல்லமையை திரும்பி படிப்பா. பிலிப்பியர் 2:9-10 படிப்பா. சகல வல்லமையும் அதிகாரத்தையும் துரைத்தனங்கள் எல்லாத்தையும் நாமத்துக்குள்ள போய் சாதாரண விஷயமா? ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி கிறிஸ்து பிரானோமின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக கிறிஸ்து பிரானோம் கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருக்கிறார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்திருக்கலாம்னு சொல்லுது. எல்லாமே இதுக்குள்ள அட்டுங்கும். அந்த சராசரித்தையும் கண்ட்ரோல்ல கொண்டு விட்டார் கர்த்தர். மொழிக்கு மாறுமா?
நூத்துக்கணக்கான மொழியில பிசாசு இடைச்சூழலா மாத்தி அது உள்ள சொருகி 2000 வருஷம் அவன் எல்லா ஆராதனையும் எடுத்துட்ட. ஏன் அப்படின்னு கேட்டா அது அந்த 2000 வருஷமா அவர் ஆராதனை நடக்கிறது கர்த்தருக்கு அனுமதி இல்ல. ஆமோஸ் 8:11 படி இந்த பூமி முழுக்க அந்த பஞ்சத்தை கொண்டு வந்துட்டாரு. ஏன்னா இந்த சத்தியம் மகா பரிசுத்தமா எல்லாரும் கொண்டு போனோம். அது 2000 இந்த கம்யூனிகேஷன் வேணும், மக்களாட்சி வேணும். ராஜாக்குடைய காலத்துல இது முடியாதுன்னு தேவனுக்கு தெரியும். அதனால அன்றைக்கே க்ளோஸ் பண்ணிட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து பயங்கரமா போராடுறாரு. இப்படி நகுந்தவனே பாவம் பண்ணிடுறான். முடியாது, எப்படி முடியும்? அப்ப இந்த சத்தியத்துல ஒருவன் அனுதினமும் தன் சீசனாக தன் சிலுவை எடுத்து பின்பற்றணும்னு சொல்றாரு. அனுதினமா அவனை மானிட்டர் பண்ணணும். அந்த நடத்துகிற ஊழியக்காரன் டெய்லி அவனை பார்க்கணும், பேசணும். ஆவிக்குரிய ஜீவிதத்துல கொண்டு வரது சாதாரண விஷயம். மாம்சத்து கிரியைகள் வெளியேறமா இருக்கு. அவையாவன எல்லாத்தையும் சொல்ற. இதெல்லாம் வெளியே போன எப்படி போகும்? இந்த மகா பரிசுத்த நாமத்துல சத்தியத்தை வெளிப்படும் போது தான் அது வெளியே போகும். அதுக்கு தீர்க்கதரிசி வரணும்னு வசனம் சொல்லு. அந்த நாமத்தை ஈஸியா பிசாசு என்ன பண்ணிட்டான்? எடுத்து போட்டுட்டான். அப்போ எல்லா காலத்திலயும் பேய் இருந்தான்பா. பழைய ஏற்பாட்டிலயும் பேய் இருந்தான். எல்லா காலத்திலயும் அதான் ஏதேன் தோட்டத்துல ஆதாரம் இருந்து எல்லாத்திலயும் ஆராதனை என்ன பண்ண இஸ்ரவேல் ஜனங்கள் ஆதாரம் அவங்க கர்த்தர் நேரடியா அற்புதம் பண்ணுவாரு. கொஞ்ச நாள் இருப்பாங்க, வழியில் எடுத்துருவாங்க. பிசாசு உள்ள போந்துருவான். அவனுக்கு வேற ஒரு விக்கிரத்தை வணங்கிடுவான். இப்படியே போயிட்டே இருந்துச்சு. அவனும் அந்தி கிறிஸ்து தான். வரலையா? அப்ப அந்தி கிறிஸ்து இங்க சொல்லப்பட்ட அந்தி கிறிஸ்து அவங்க சொல்லிட்டாரு. அன்றைக்கே வந்துட்டான் அந்தி கிறிஸ்து. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்தி கிறிஸ்து வந்துட்டான். 2 தெசலோனிக்கேயர் 1:10 படிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2. அன்றையும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து பிரானவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதை குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடி. அன்னைக்கே சொல்ல ஆரம்பிச்சாரு. திருப்பியும் பிசாசு அன்னைக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சான். அவர் வரப்போறாருன்ற காலத்தை சொல்ல ஆரம்பிச்சா. சரி, அதுக்கப்புறம் போவோம். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தின கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் வழி அந்த நாள் வராது. விசுவாச துரோகம் முந்தின ஒரு 8 கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் எங்க வரணும்? வெளிப்பட்டாலுடைய. அப்போ புதிய ஏற்பாடின் காலத்துல இந்த ஆராதனைக்குள்ள பிசாசு வரணும், அந்தி கிறிஸ்து வரணும்னு சொன்னா அவர் என்ன தேவைப்படும் அவனுக்கு? பழைய ஏற்பாடுல எல்லாரும் விக்கிரகத்தை செஞ்சு அதை செஞ்சு இதை செஞ்சு எல்லாரையும் வந்து மடி திருப்பி ஆராதனை கொண்டு போயிட்டான். இந்த காலத்துல ஆராதனைக்குள்ள அவன் வரணும், ஆராதனை அவன் பக்கம் போகணும்னா முதலாவது ரட்சிப்பு தடை பண்ணணும். ரட்சிப்பு வந்ததுக்கு பிற்பாடு மரணம் நீக்கப்படாத எல்லா ஆத்மாவுடைய ஆராதனையும் யாருக்கு போய் சேர்த்துரும்? எல்லாமே பிசாசுக்குரியது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான், ரட்சிக்கப்பட்டவங்களுடைய ஆராதனை மட்டும்தான் கர்த்தருக்குரியது. எப்படியே பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆராதனை மட்டும்தான் அவருக்கு போச்சு. வேற யாருக்கும் ஆராதிக்க தகுதியே கிடையாது, அளவோட இல்ல, வெறும் இஸ்ரவேல் ஜனம். அதே மாதிரி கிறிஸ்து வந்து ரத்தம் சிந்தனை பிற்பாடு அவருடைய ரத்தத்துல கழுவப்பட்டு மின்வஸ்திரம் தரித்து, அடையாளத்தை தரித்து, நாமத்தை தரித்து, 7 விதமான அச்சு அடையாளங்களை தரித்து, அந்த பரிசுத்த அலங்காரத்தை தரித்து ஆராதிக்கிறவங்க மட்டும்தான் ஆராதனை எங்க போவோம்? கர்த்தருக்கு போவோம். இதை தடை பண்ணாதான் இந்த வேதத்தை எடுத்து அவன் ஆராதனைக்குள்ள வர முடியும். அப்ப என்ன பண்ண? முதல்ல அவனுக்கு தேவையானது நாமத்தை முதல்ல நீக்கணும். அவன் நாமத்தை மூலியமா உள்ள வரணும். அவன் நாமத்தை மூலம்னா என்ன நடந்துரும்? ரட்சிப்பு தடைப்பட்டு விடும். எந்த ஆத்மாக்கும் மரணம் நீக்கப்படாது. அவன் ஏற்கனவே மரணத்துல இருக்கான். மத்திய 23:15 படி 2வது மரண முத்திரை எல்லாரும் குத்திட்டான். படிப்பான். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ. இதுதான் தேவன் எனப்படுவது எது? அவருடைய நாமம் தான் தேவன் எனப்படுவது. ஆராதிக்கப்படுவது அதுவும் ஒரு நாமம் தான். அதுக்கு எதிர்த்து நிற்கிறான் அவன். சொல்லாத இந்த நாமத்தை சொல்லாத அப்போஸ்தலன் போட்டு அடிக்கிறானுங்க. இந்த நாமத்தை பேசவே கூடாது. எங்க போனாலும் அல்லறான். நாம அவனை என்ன பண்ணுது? அவனால எரிச்சல கலப்புது. அதனால நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு போராடாலும் அடிக்கிறான். எங்கேயுமே நீங்க பிரசங்க கூடாதுன்னு சொல்றாங்க. அநேக வசனம் எழுதுது. படிப்பா. அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும். அப்ப தேவனுடைய ஆலயத்தில் தன்னை தேவனை போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனா என்ன பண்ணாம? முதல்ல நாமத்தை நீக்கணும். நாமத்தை நீக்கி நாமத்தை இதுக்குள்ள வந்துட்டு என்ன பண்றான்? இப்போ எல்லா சபையிலையும் தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:16 படிப்பா. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா அவன் தேவன் கெடுப்பார். அப்ப என்ன பண்ணா? முதல்ல அவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுப்பான். தேவனுடைய ஆலயத்தை கெடுப்பான். எங்க வந்துருவான்? அவனே அதுக்குள்ள வந்துருவான். 2வது மரண முத்திரையாக என்ன பண்றான்? அவனே எல்லாருக்கும் அந்தந்த மொழியில அந்த நாமத்தை இணைச்சு எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து 2வது மரண முத்திரையை கொடுத்து என்ன பண்றான்? ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படிக்கு பூமியும் சமூகத்தையும் சுற்றி உங்கள் மார்க்கத்தான் ஆன போது உங்களை ரெட்டிப்பான் நரகத்தின் மகனாக 2வது மரண முத்திரை.
அவர் சொல்றாரு, இந்தபடி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் வசனம் சொல்லுது. இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் என்ன பண்றான், ரெண்டாம் மரண புத்தியை கட்டி ரெண்டாம் மரணத்துக்கு ஆளாக்கிறான். முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவனுக்கு ரெண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றாரு. 1 கொரிந்தியர் நம்ம 15ஆம் அதிகாரத்துக்கு எல்லாமே முதலாம் உயிர்த்தெழுதல் தான். எல்லாம் என்ன நினைச்சுக்கிறானுங்க, செத்து போய் எல்லாம் மண்ணுல போஞ்சதுக்கு அப்புறம் உயிர்த்தெழுதல் நடக்கணும். அது கிடையாது. உயிர்த்தெழுதல் எப்ப நடக்கணும், உயிரோடு இருக்கும் போதே ஞானஸ்நானத்துலதான் உயிர்த்தெழுதல் நடக்குதுன்னு வசனம் சொல்லுது. இதான் முதலாம் உயிர்த்தெழுதல். அப்ப அது அதே அநேக காரியம், அந்த சப்ஜெக்ட் ரெண்டா போவோம். ரத்தத்துடைய காரியம் அது பெரிய சப்ஜெக்டா போயிட்டு இருக்கோம். ஒரு ஞானஸ்நானத்துக்குரிய அது பெரிய சப்ஜெக்டா போயிட்டு இருக்கோம். உயிர்த்தெழுதல் பெரிய சப்ஜெக்ட். நம்ம நாமத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அப்போ இந்த தேவனுடைய ஆலயத்துல என்ன பண்ண உட்காந்துட்டோம், அன்றைக்கு தேவாலயத்திலிருந்து கருத்து என்ன பண்ணாரு, எல்லாருடைய வேதம் வாசிப்பாங்க, அவங்க எல்லாரும் வருவாங்க, அங்க பிரதான ஆசிரியர் மகாபிரதேசம் அப்படி இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு புதிய ஏற்பாடு காலத்துல எல்லாமே அவருடைய சரீரம், தேவன் உருவாக்குன சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக்கி அவரு அதுக்குள்ள வந்துரு. அப்ப ஞானஸ்நானத்து மூலியமா ஆதாம் தன்னுடைய சாயலும் தன்னுடைய ரூபத்தின்படி உருவாக்குனாரு. அந்த சாயல் போய் மரண சாயல் மரண ரூபம் உள்ள வந்துருச்சு. பிந்தினாதாம் கிறிஸ்து வந்து அவருடைய ரத்தத்தினால திரும்பவும் தேவனுடைய சாயலும் தேவனுடைய ரூபத்தின்படி என்ன பண்றாரு, வானருடைய சாயலை தரிச்சுக்கிட்டுன்னு வசனம் சொல்லுது. சாதாரணமா கிடைச்சிருமா? எல்லா அதிகாரமும் எல்லா பவரும் 1 கொரிந்தியர் 18:18 பவர் ஆஃப் காட்னு சொல்றாரு. அந்த சிலுவை பற்றிய உபதேசத்துக்குள்ளதான் இருக்குது. இத நாமத்தை க்ளோஸ் பண்ணிட்டா சிலுவை பற்றிய உபதேசம் க்ளோஸ். பிசாசு க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிட்டான், எல்லாருமே தேவனுடைய ஆலயத்தை தன்னுடைய ஆலயமா மாத்திட்டான். அந்த வசனத்துக்கு வந்து உட்காந்துக்கிட்டு அப்போஸ்தலர்கள் எப்படி பாவம் மன்னிப்பு கொடுத்தாங்க, அவர் பரிசாலியை ஊதி சொல்றாரு, நீங்க எவருடைய பாவங்களை மன்னிக்கலாம் அவருடைய பாவம் மன்னிக்கப்படுற. அவருடைய நாமத்துல பாவத்தை மன்னிச்சாங்க. அப்போஸ்தலர் 2:30 2:30 அவன் நாமத்துல பாவத்தை முடிச்சாங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, நாமத்தை சொன்ன மாத்திரத்துல ஆவி ஜலம் ரத்தம் 3 உருவப்படுது. அதுக்குள்ள ஞானஸ்நானம் முக்கியம் எடுக்கும் பொழுது ரத்தம் வந்து கழிவிடுது, கிறிஸ்துவின் ஆவி தரிச்சுக்கிறது. தேவனால் பிறந்தவனை எவனும் பாவம் செய்யான், பொல்லாங்கனவனை தொட, ஏன் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்குன்னு வசனம் சொல்லுது. அப்ப அந்த என்னென்ன காரியம் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கோம், அது தனியா அந்த சப்ஜெக்ட் போகும். என்ன பண்ணிட்டான், படிப்பாரு தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல உட்காந்துட்டான். நான் உங்களிடத்தில் இருந்த போது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. என்னது அவனை தடை செய்து தன் காலத்தில் வெளிப்படும்படி? அப்பதான் வெளிப்பட போறான். இவங்க போனதுக்கு அப்புறம் நாமத்தை நுழைக்க போறான். கர்த்தருடைய ஒரிஜினல் நாமம் தான் அவன் தடையாரு. அவன் தன் காலத்தில் வெளிப்படும் போது அவனை தடை செய்கிறது என்ன தெரியல. அந்த நாமம் தான் தடை பண்ணிக்கிட்டே இருக்கு வெளிப்படுறது. அவன் எப்படி வெளிப்பட போறான்? சகல விதமான பொய்யாத அற்புத அடையாளத்தோட அவன் வெளிப்பட போறான். வந்து இறங்கணும் இந்த நாமத்தில் அநேக அற்புதங்களை செய்ய. ஏன்னா அவங்க எல்லாரும் அநேக அற்புத அடையாளத்தில் விழுந்துட்டாங்க. கிறிஸ்து இருக்கும் போது அவரே கேட்கிறாங்க, விசார சதையா நீங்கள் ஏன்னா அடையாளத்தை எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் நீங்க கிறிஸ்துனா கேட்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் ஏன்னா இந்த மகா சத்தியம் இதுக்குள்ள இருக்க ஃபுல் சீக்ரெட்ஸ் கர்த்தர் அப்போ வெளிப்படுத்த அவருக்கு சித்தம் இல்லை. அன்னைக்கு நடத்த முடியாது ஜனங்களை. இந்த கம்யூனிகேஷன் வேணும், அன்றாடம் ஜனங்களை வழித்தட்டு இந்த மக்களாட்சி வேணும். அது இல்லாதனால தேவன் இந்த காரியத்தை அன்னைக்கு அனுமதிக்கல. அதனால இந்த காலத்துல அந்த தீர்க்கதரிசி எழுப்பி கருதல் நம்மளுக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்திருக்காரு. படிப்பா, தடை செய்கிறது நாமத்தை நீக்கிறான் பிசாசு. தடை செய்கிறது என்று இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே தெரிய செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிற நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. தடை செய்கிற நடுவில் இருந்து அந்த நாமம் நீக்கப்பட்ட போது என்ன பண்றான் பிசாசு, அவங்களுடைய நாமத்தை உள்ள சுருகி எல்லா லாங்குவேஜிலும் வந்துருவான். அவங்க அந்த இடத்த விட்டு அவங்க நகரவே இல்லை, அங்கேதான் சுத்தினாங்க. நீங்கள் மனுஷகுமார் வந்ததுக்குள்ள இஸ்ரவேல் பட்டணத்தை சுற்றி தெரிய முடியாதுன்ட்டாரு. 2வது நீங்க 10ஆம் அதிகாரத்துல நீங்க இந்த இடம் மட்டும் தான் போனீங்க, வெளியே எங்க சுத்தத்துக்கு நீங்க அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் வந்துதான் சுட்டோம் உலகத்துக்கு. ஆனா பேயில நாமத்தை உள்ளுக்குள்ள சொருவி ஆயிரக்கணக்கான மொழியில வந்து டிரான்ஸ்பர் ஆனவனே எல்லா நாமத்தையும் உள்ள சொல்லி என்ன பண்ணிட்டான், எல்லா இடத்துலயும் போய் சுத்தி அடி வாங்கி இது வாங்கி அந்நிய பாஷை பேசி அல்லையான்னு கத்தி ரோட்ல எல்லாம் போய் எல்லா இடத்துலயும் போய் கேவலப்படுத்தி எல்லாரையும் பைபிளை தூக்கி வச்சு ஊழியம் பண்ண வச்சு காசை வாங்கி அதை பண்ணி கொள்ளடிச்சு அவரோட நாமத்தை வீட்டிலேயே வழங்காது இருப்பாங்க. அவன் வழங்குவாயாக அவன் சொல்லுவான் கர்த்தருடைய நாமத்தை தூஷணத்துக்கு. ஆனா இந்த காலத்துல பூமியை கெடுத்தவர்களுக்கு கெடுக்க அவர் வந்துட்டார். தும்சம் பண்ணி காலி பண்ணிடுற அந்த நாமத்தை கொண்டு கர்த்தர் என்ன பண்ண போற? பூலோகத்தை நீதியா நியாயம் இருக்க போறான். ஜட்ஜ்மெண்ட் உடைய ஸ்டார்ட் ஆகி போச்சு. துண்டக்கான துணியை பானம் எல்லாரும் ஓட போறான். பகத்தரா ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது, ராக்காலம் வருதுங்கிறத சொல்லுங்க. நாமத்துல அவர் தான் செய்ய போறாரு. வானத்துக்கும் பூமிக்கும் வெட்டாந்தரத்தையும் சமுதிரத்தையும் அசைன் பண்ணிடுறாரு. அப்ப மல்கியா 4:6 படி பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கு திருப்பக்கூடிய ஊழியம் இதுதான். முந்தின எலியா வந்து என்ன செஞ்சாரு? அதே காரியத்தை செஞ்சாரு. முந்தின எலியா வந்து எப்படி செஞ்சாரு? அதே காரியத்தை நீங்க ஆராய்ச்ச அதே தேவன் தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யோசேப்பு எல்லாரும் ஆராய்ச்ச அதே தேவன் தான் இப்ப மாம்சத்துல வெளிப்பட்டாரு. அவருக்கு ஒரு நாமம் வெளிப்படுது. அவர் தான் நம்ம ஆராதிக்கணும். எல்லாரும் மனம் திரும்பி வாங்கினா ஆராதனை மாறிச்சு.
அதே மாதிரி அந்த நாமத்தை பிசாசு நீக்கிட்டு அவனுடைய நாமத்தை நுழைச்சான். இப்போ தீர்க்கதரிசி வந்து அப்போஸ்தலர் ஆராய்ச்சி அதே நாமத்தை நம்ம ஆராதிக்கிறோம், நீங்க வாங்க, இதுதான் அவங்க ஆராய்ச்சாங்க, இந்த நாமத்துல தான் சகலமே இருக்கு, எல்லாமே இருக்கு. என்ன பண்றாரு இப்போ? உள்ள அந்த செய்தி எக்காலமா போகுது. எப்படி? எல்லா வசனத்துக்குரிய கர்த்தருடைய ஒரிஜினல் அந்த ஆவிக்குரிய மறைபொருள்ல கர்த்தருக்கு வெளிப்படுத்திக்கிட்டு தான் வராரு. எல்லா பிசாசும் ஆராதனையும் காலி ஆயிடும், சர்வ நாசமா போயிடுவாங்க. படிச்சு முடிச்சிருப்பாரு. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அப்ப அந்த நீக்கப்பட்டு அந்த நாமத்தை உள்ள சொல்லி எப்படி வெளிப்படுறான்? இப்போ வெளிப்படுத்தல 16-13 படிப்பா. எப்படி வெளிப்படுறான் அவன் இந்த நாமத்துல? அப்பொழுது வடசர்ப்பத்தின் வாயிலும் சிங்கத்தின் வாயிலும் தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி. அப்ப என்ன பண்ணிட்டான் பிசாசு? அந்த நாமத்தை நீக்கி அவனுடைய நாமத்தை ஃபுல்லா உள்ள சுருகி இந்த 3 விதமான ஆவிகளை உள்ள இறக்கி எல்லா விதமான அற்புத தவளைகளுக்கு ஒப்பான ஆவிகளை ஊத்தி தவளைகளெல்லாம் பாஷையை பேச வச்சு, இது அந்நிய பாஷை சொல்லி வச்சு எல்லா விதமான மோடி மாசான அற்புதத்தையும் பிசாசு செஞ்சு எல்லா இடத்துலயும் அந்த ஆராதனை கட்டிட்டான். அது எந்த மார்க்கத்துல? முதல்ல இது வந்து ரோமனுடைய குலதெய்வ நாமன்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு? நம்ம தீர்த்தராஜன்ற குலதெய்வ நாமம் நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்காரு. அதுக்கெல்லாம் நிறைய வேதத்திலே ஆதாரங்கள் இருக்கு. ஏசன்ற நாமம் அவர் வரதுக்கு முன்னாடியே பூமியில இருந்துச்சு. அதிலே இந்த விதத்தை போய் மாட்டிக்கிட்டான். எப்படி வெளிப்பட்டுட்டான் அவன்? சகல விதமான பூமி எங்கும் போய் இந்த ஆவியை ஊத்தி எல்லா இடத்துலயும் அவனுடைய நாமத்தை கட்டிட்டான் பிசாசு. கர்த்தரை அனுமதிச்சாரு. அப்போ கொலேசியர்ல படிப்பான் 4 யுஸ்து என்னப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். அப்போ இஸ்து என்னப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். அப்ப இயேசுன்ற நாமம் கர்த்தருடைய நாமமா இருந்தா அவர் இப்படி எழுதுவாரா? வாழ்த்துதல் சொல்லுகிறான், இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். அப்ப ஏற்கனவே இருக்கான் இயேசுன்ற ஒரு ஆளு. அப்போ கரெக்டா மாட்டிட்டான் பாரு. போய் எங்க மாட்டிக்கிட்டான்? இத நல்லா தேவனுடைய ஆவியில, தேவனுடைய ஞானத்துல, தேவனுடைய அந்த கண்ணுல பார்த்தாங்கன்னா எல்லாருடைய கண்களும் திறக்கப்பட்டு. அப்ப இந்த காலத்துலதான் இந்த கேள்வியே முதல்ல யாருக்கும் வரவே வராது. இந்த 2000 வருஷம் கழிச்சுதான் கர்த்தர் அந்த கண்ணை திறந்தவங்க கேள்வியே வருது. இஸ்லாம்ல இருக்கவங்க எல்லாரும் கொண்டு போயிட்டு அப்போ மூல பாஷையிலேயே வந்து என்ன பேர் இருக்கு? யாஸ்வான் தானே இருக்கு. நீங்க எப்படி ஜீசஸ்ல வந்துச்சு, இது எப்படி ஜீசஸ் வந்துச்சுன்னு கேள்வி கேட்கறான். யார்கிட்டயும் பதிலே இல்ல. அப்ப இங்க தமிழ்ல இயேசுன்னு எழுதிட்டு வந்து யோசிக்கக்கூடிய காதுல போயிட்டு தேவதுன வந்து சொப்பனத்துல போயிட்டு அவள் ஒரு குமார அவருக்கு ஏசுன்னு பேருடைய என்ன சொன்னாரு? அதான் சொன்னாரு. எப்படி இங்க வந்துச்சு ஏசுன்னு? அவ்வளவு பெரிய வல்லமைய புத்தர் உள்ள வச்சிருக்காரு, ரத்தத்தை வச்சிருக்காரு, எல்லா வித மகிமையும் அதுக்குள்ள வைக்கும் போது எல்லா மொழியிலும் ஒரே சவுண்ட் தான் வரும். அல்லாஹ் அப்படின்ற பூமி முழுக்க என்ன பேர் வருது? என்ன வருது? லாஹ் தான். உத்தா அப்படின்னா என்ன வருது? பூமி முழுக்க உத்தா தானே சொல்றான். மொழிக்கு மாறுதா? லார்ட் சிவா அப்படின்னா பூமி முழுக்க என்ன வருது? லார்ட் சிவான் தானே சொல்றான். மாறுதா? தேவனுடைய நாமம், அந்த நாமத்துக்குள்ள ஒண்ணுமே இல்ல. ஆனா இந்த நாமத்துக்குள்ள ரட்சிப்பு இருக்கு, அப்படி ரத்தம் இருக்கு, எல்லா விதமான சிருஷ்டிக்கும் வல்லமே அதுக்குள்ள இருக்கு. எப்படி மாறும்? என்னது? ஜெனிசினிமா என்ன பேர் பாது? எசுனீம். அப்போ சில 2:38 எசுனீம் நாமத்துல ஞானசம் ரத்தம் வந்து கழிவுமா? பழைய ஏற்பாடின் காலத்துல அநேக நாமத்துல அவர் சொல்லி தீர்க்கதரிசிமா சொன்ன உடனே அவங்க வந்து பரிசுத்தாய் வந்து அற்புத அடையாளத்தை செஞ்சாரு. இந்த காலத்துல ஒரே நாமம் தான். இந்த நாமத்துக்குள்ளதான் சகல வல்லமை இருக்கு, எல்லாமே ரொம்ப கூர்ந்து வேதத்தை படிக்க விட மாட்டான் விசுவாசம். முதல்ல வேதத்தை யாருமே தேவாவில ஒருத்தனையும் படிக்க விடவே மாட்டான். எல்லாமே தேவாவில அருளப்பட்டிருக்குது. எந்த ஒரு தீர்க்கதரிசன வசனமும் சுய தோற்ற பொருளை உடையதாம எல்லாமே ஆவிக்குரியதாக இருக்குது. எப்படி கண்டுபிடிச்சிட முடியும்? மனுஷர்களை கண்டுபிடிச்சிட முடியுமா? பாரு, தேவன் எழுத முத்திர போட்டிருக்காரு. வெளிப்படுத்தல 10 தீர்க்கதரிசி எழுப்பி நம்மளுக்கு என்ன பண்றாரு? இப்போ தேவாவிதான் நம்மளுக்கு திறந்து காட்டுறாரு. நம்ம கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? இந்த சிந்தையே முதல்ல வளர மாட்டான் பிசாசு. முதல்ல இந்த வரையவே முடியாது. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? கிட்டத்தட்ட தள்ளப்பட்ட காவி லட்சக்கணக்கான ஓடி இருக்கு. எல்லா மனுஷங்களையும் புகுந்து 10 மார்க்கத்துக்குள்ள புகுந்து எல்லா மனுஷனையும் பங்கு போட்டுச்சு. எல்லாம் எப்படி இருக்கான்? அமேசான் காட்டுல விடப்பட்ட போலதான் இருக்கான். அவனுக்கு எங்க இருக்கோம், நம்ம யாரு என்னன்னு தெரியவே இல்லை. யார் என்ன சொல்றாங்க அப்படியே ஓடிக்கிட்டே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அப்பொழுது அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, அப்படி இருந்து இடத்தில் மனது சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க ஆராய்ச்சி பண்றதுக்கு என்ன இல்ல? அறிவு இல்ல. 2 கொரிந்தியர் 4:4 கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளின்றார். அது என்னது? இது கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை, ஆவிக்குரிய கண்ணை, ஆவிக்குரிய காதை என்ன பண்ணிட்டான்? பிசாசு ஃபுல்லாக்கினான். அதுக்குள்ளே எல்லாமே இருக்கு. அப்ப கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என்பது அவருடைய நாமத்துக்குள்ளதான் இருக்குது. அதான் சிலுவை பற்றிய உபதேசம் 1 கொரிந்தியர் 1:18 அதை என்ன பண்ணிட்டான்? ஆஃபர் ஆஃப் காட்ன்றாரு இங்கிலீஷ்ல. வல்லமையான அந்த சத்தியத்தை அவ செத்து போன எல்லாமே செத்து போச்சு. ஒருத்தன் செத்து போய் தான் பிறக்கிறானே வசனம் சொல்லுது. அவன் தெரியல மரணம்னா என்னன்னே உனக்கு தெரியல. அவன் செத்ததுக்கு அப்புறம் திருப்பி சாவறான், அதான் மரணம் நினைச்சிட்டு இருக்கான். ஆல்ரெடி அது மரணம் இருக்கு, அது ரத்தத்துக்குள்ள இருக்கு.
ஆத்மா மறிச்சு போச்சு, சரீரமா நான் வச்சு அந்த அதனாலதான் பிசாசு ரத்தத்துக்குள்ள போயிட்டதுனாலதான் கண்டமினிக்கு செய்யறோம். கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு, பொருளும் செவிடுமான ஆவியே வந்து போனோடனே போயிடுச்சு. இப்ப எங்கிருந்து போய் உட்காந்துட்டான், ரத்தத்துக்குள்ள இருந்து தாயன் கர்ப்பத்துல போய் அங்கேயே உட்காந்து போய் எல்லாரையும் அப்படியே கொடுக்க பெருக்க வச்சுட்டான். 4 கை 5 காலு கண்ணா பின்னான மூஞ்சி எல்லாமே ரத்தத்துக்குள்ள போய், இந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிற பிசாச துரத்தை தான் கிறிஸ்து வந்து ரத்தம் சிந்தினாரு. அந்த ரத்தத்துலதான் இந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிற பிசாசு போகும். அதான் மரண பிசாசு. இந்த ரத்தத்துக்குள்ள வந்துருச்சு. இப்ப திருப்பியும் அவருடைய நாமத்துல ரத்தம் வந்து திருப்பி ஜீவன் வந்துருச்சு. இதன்படி மரணம் நீக்கப்பட்டு 2 பேரும் திருமணமாகி பிறக்கிற குழந்தை தான் தேவபுத்திரர்கள் சொல்றாரு. ஆதாம் இருந்து போன தேவபுத்திர சந்தி எங்க கொண்டு வந்துட்டாரு, அப்படி போயிட்டே இருக்கும். சத்தியம் பேச 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 அவ்வளவு பெரிய மகா சத்தியம் இந்த நாமத்துக்குள்ள இருக்கு. அதனாலதான் பிசாசு தேவன் அனுமதிச்சிருக்க 2000 வருஷம் ஆராதனை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அநேக வசனம் இருக்கு. அந்த சத்தியம் இப்ப நாமத்தை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ. அப்போ பழைய ஏற்பாடுல இருந்து நம்ம புதிய ஏற்பாடு வெளியே நம்ம எல்லாத்தையும் படுத்தா அதை படிச்சிருவோம். அப்போ நாமத்தை என்ன பண்ணிட்டான், வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் எடுப்பான். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்துல 18, 19 படிப்பான். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாக கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அண்மையில் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இப்போ தரிசனம் எடுத்துக்கப்பா. இப்ப தடை செய்கிறவன் நீக்கப்படும் போது காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது என்னதென்று மறைந்திருக்கிறேன். அப்புறம் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிற நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே வெளிப்படும். அப்ப தடை செய்கிற நடுவில் நீக்கப்படும். இங்க என்ன சொல்றாரு, இந்த புஸ்தகத்தின் தீர்க்கதரிசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்க வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார்கள். அப்ப கூட்டினால் நடந்தா நடக்கும், கூட்டனா கூட்டலாம், அப்படிலாம் கர்த்தர் சொல்ல மாட்டாரு. கூட்டினால்னா கூட்டுவான்னு அர்த்தம். அவருக்கே தெரியும் அவர் என்ன செய்வான், அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்காரு. ஆமா ரைட்டு. அப்ப என்ன பண்ணிட்டான் அதன்படி. அப்ப அக்கிரமக்காரன் அவனை வெளிப்படுறதுக்கு தடையா இருக்கிற நாமத்தை நீக்கிட்டு, அப்ப அதை நீக்கிட்டு ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனத்தை எதையாகவும் எடுத்து போட்டால், நாமத்தை எடுத்து போட்டு அப்ப என்ன பண்ணிட்டான், அவனுடைய நாமத்தை உள்ள நுழைச்சிட்டான். ஒரே ஒரு நாமத்தை நீக்கிறவனே எல்லா விதமான சாபனங்களையும் இந்த நாமத்துல இயேசுன்ற நாமத்திலயோ இல்ல யெகோவாவோ என்னவோ என்ன பிசாசு எத்தனை நாமம் வச்சிருக்கானோ எல்லாத்துக்குமே இந்த வேதனை சாதமாயிடுச்சு. இவ்வளவு பிசாசு எவ்வளவு உஷார் போறான், எல்லாருடைய கண்களையும் மறைச்சிட்டான். ஆனா தேவன் அவருக்கு தெரியும், ஏற்ற காலத்துல வந்து என்ன பண்ணிடுவார், அவனை நீ நிர்வாணி என்று உன்னுடைய எல்லா ஆளையும் அவுத்துன அவனை இந்த காலத்துல காமிச்சு ஒரு பிள்ளை சேர்த்துல மிதிக்கிற மாதிரி நம்ம வச்சிருந்தார். வெட்ட வெளிச்சமா ஆக்கிடுவார். அப்ப இந்த மார்க்கம் அந்த மார்க்கம் இந்த மார்க்கம் பகுத்தறிவு மார்க்கம் எல்லா மார்க்கம் கடவுளே இல்லைன்னு சொல்ல என்ன பண்ணுவார். இப்போ வானத்திலையும் பூமியிலையும் வெட்டாந்தது சமுதிரத்தையும் தேவன் அசைவ் பண்ணி என்ன பண்ணி விபச்சார சந்தை அடையாளம் தெரியலாம், அடையாளம் தெரிவார். தான் யாருன்னு ப்ரூஃப் பண்ணுவார். நாசா முதல் கொண்டு வைக்கப்பட்டு போயிடுவோம். அப்படிதான் அப்போஸ்தலர் காலத்துல நடந்துச்சு. வில்லியம் இல்லை பூனுடைய நசரனாய் கிறிஸ்து பிரானம் நாமத்தில் நடந்து காலெல்லாம் வளர்ந்துச்சு இல்ல, எங்க போச்சு அற்புத அடையாளம். விசுவாச உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நீங்க கை வீங்கி போச்சு, காது வீங்கி போச்சு, இங்க என்ன போகுது, அங்க பிச்சு கிச்சு, என்னது இதெல்லாம்? தேவன் செய்வாராத ஒரு காலம் செய்ய மாட்டார். எப்படி பிசாசு ஏமாத்திட்டான். அப்போ நாமத்தை நீங்க என்ன பண்ணிட்டான், அந்த வசனத்தின்படி அவனுடைய நாமத்தை உள்ள சேர்த்துட்டான். இப்போ பழைய ஏற்பாடுல இருந்து நம்ம புதிய ஏற்பாடு வரைக்கும் எங்க பார்த்தாலும் நாமத்தை தொழுது கொள்வார்கள். ஒரு 4 வசனம் படிப்பா. அப்போஸ்தலர் 9:15 படிப்பா. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். எந்த நாமத்தை அவங்க சொல்லக்கூடாது, எந்த நாமத்தை ஆராதிக்க கூடாதுன்னு யார் ஏத்துனாங்களோ அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி சொன்னார் கர்த்தர், சவுலே நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து பிரானம் நானேன்னு சொன்னார். அங்க எழுதிட்டான், சவுலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே எழுதிட்டான். எவ்வளவு திமிருக்கும் பிசாசு. நாமத்தைன்னு சொல்றாரு, ஒரே ஒரு நாமம் தான், சிங்குலர்ல தான் இருக்கு. பூமி எங்க ஒரே நாமம், ஒரே சவுண்டு தான் உனக்கு கர்த்தர் சொன்னாதான் என்ன பண்ணுவாங்க, ரத்தம் கழுவும். எங்க இருக்கு அந்த ரத்தம், ஜீவன ரத்தமா எங்க இருக்குது, புதிய வானம் புதிய பூமி இருக்க போகுது. அது எல்லா வசனங்களும் காட்டணும் இல்லையா. எப்படி கர்த்தர் கொண்டு போய் நாமத்துல ரத்தத்தை உழைச்சாரு, அப்படி அவருடைய எலும்போ சரீரமோ எப்படி நாமத்துக்குள்ள போச்சு சொல்லல. அப்பதான் உண்மையிலேயே சாப்பிடுறாங்க, உண்மையிலேயே கொடுத்தாரு. அவரு இளம்போது ரத்தத்தை என்ன பண்ற உண்மையிலேயே கொடுத்தாரு. அந்த சத்தியத்தை அப்போஸ்தலர்கள் வெளிப்படுத்தவே இல்லை. வெளிப்படுத்தாத போதே அதை அபாத்திரமா சாப்பிட்டு என்ன பண்ணிட்டான், நிறைய பேர் செத்துட்டான், நிறைய பேர் என்ன பண்ணிட்டான், பலவீனமாயிட்டான், சூமி போயிட்டான். சத்தியத்தை பூரணமா எதற்காக வேண்டிய அவருடைய ரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் நம்ம சாப்பிடணும், எதுக்கு பானம் பண்ணணும், எப்படி அந்த
இப்ப ஆதியிலே வார்த்தை தான், அந்த வார்த்தை தேவன் தான், அந்த வார்த்தை மாம்சமாகி மாம்சமான வார்த்தை திருப்பி எப்படி வார்த்தைக்குள்ள போச்சு அப்படின்ற சத்தியத்தை சொன்னாதானே பயமும் நடுக்கும் திகிலும் வரும். பயத்துடனே கர்த்தரை சேவைகள் கர்த்தர் சொல்லியிருக்காருல, கர்த்தருக்கு சர்ச்சுக்குள்ளே விசில் அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடி கிண்டலு கேலி எங்க தோணுதெல்லாம். பிசாசு எவ்வளவு பெரிய துன்மார்க்கமான வேலை செஞ்சு நீ வந்து அவருடைய நாமத்தை வீணில வழங்காது பணம் வழங்குவாயாக அப்படின்னு சொல்லி இப்படி கிண்டலும் கேலிமாக்கிட்டான். எல்லாத்துக்கும் அவருடைய காலை இப்போ வந்துருச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ 1 கொரிந்தியர் 1:2 கொரிந்தியிலே கிறிஸ்து பிரானமுக்குள் பரிசுத்தவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து பிரானமின் நாமத்தை எங்கும் தொழுந்து கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறார். அப்போ இந்த நாமத்துலதான் என்ன பண்ண முடியாது, எல்லாரையும் பரிசுத்தவான்களாக்குறாரு, நீதிமன்றாக்குறாரு, ஆக்கிறோம் பிசாசு. அந்த சத்தியம் சிலுவை பற்றிய உபதேசம் தெரிஞ்சு அதற்குள்ள போதிக்கப்பட்டு தேவன் யாருன்னு அவனுக்கும் மனிதனுக்கும் தேவனுக்கும் உயிரோட்டமான தொடர்பு ஏற்படுத்தினாதான் அந்த பயம் நடுக்கமா வரும், பரிசுமாவும் அவன். அப்ப அந்த நாமத்துக்குள்ள ரத்தம் இருக்கு, 9 விதமான வரங்களை வச்சிருக்காருல கர்த்தர். அப்போஸ் 2:30 படி என்னென்ன வரம் எப்படி இப்படி வேலை செய்யும், அது எப்படி கிரியை செய்யும், சத்தியத்தை சொல்லணும்ல. இருக்கா வருஷமாக விட்டுருவானா, நீ என்ன பாவம்னா பண்ணிட்டு உங்களை கர்த்தர் மன்னிச்சிருவார். வாரம் சொல்றான். அதெல்லாம் அவர் பல முறை அவர் மன்னிக்க தர, ஒரே முறை தான் மன்னிக்கும். ஞானசானம் எடுக்கிற வரைதான். அவன் சத்தியத்தை கேட்கும் போதே பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா மாம்சம் கிரியை செய்யற பிசாசு வெளியே ஓடி. இங்க அதுக்கு இந்த சத்தியமும் கிடையாது, பிசாசை துரத்துற வேலையும் கிடையாது, பரிசுத்தமாக்குறதெல்லாம் கிடையாது. நான் உலகத்தார அல்லாத போல நீங்களும் உலகத்தார அல்லன்னு சொல்றாரு. உலகத்தாருங்க இன்னைக்கு இந்த வேதத்தை எடுத்து ஆராதிக்கிறவனுக்கு ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா? எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லா விதமான பாவமும் பண்றான், எல்லா விதமான அட்டுமையும் பண்றான், எல்லா விதமான ரகசியம் பாவம் பண்றான். என்ன பண்றாங்க வந்து இவன் உட்காந்து போதிக்கிறான். ஸ்டைலா அதுவும் பயங்கரமா ஷூ போட்டுக்கிட்டு கலர் அடிச்சுக்கிட்டு கம்மலை குத்திக்கிட்டு என்னென்னவோ பண்றான் பிசாசு. யாக்கோபு 2:7 படிப்பான். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறதை போல என்னிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று உனக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அல்லவா அவர்கள் தூஷிக்கிறல சொல்றாரு கர்த்தர். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களே அப்படின்றாரு. நாமம் எப்படி தரிக்கப்படுது என்பது கிறிஸ்து வந்து பூமியில ரத்தம் சிந்தனதுக்கு அப்பாறு தான் நாமம் தரிக்கப்படுது எல்லாருக்குள்ளயுமே. சகாதாரமா கிடைச்சிருமா அந்த வசனம், அந்த சத்தியம் கிடைச்சிருமா? அதுதான் சொல்றாரு. அநேக சத்தியங்களை உங்களுக்கு போதிக்க வேண்டியதா இருக்கு, நான் இதெல்லாம் சொன்னா இப்ப தாங்க மாட்டீங்க, காலம் வரும் அப்பொழுது வெளி கொடுத்தார். நான் போய் சத்தியாவை தேற்றாளன். அவர் வந்து என்ன பண்ணுவாரு, சகல சத்தியத்தையும் உங்களை வெளியெடுத்துவார். எல்லாத்துக்கும் கம்ப்ளீட் ஓபன் பைபிள் கத்து என்ன பண்ண கொண்டு வரப்பாரு. எப்படி நாமம் தரிக்கப்படும்? பரிசுத்த அலங்காரத்தை துணை கர்த்தரை தொழுதுகள் எப்படி பரிசுத்த அலங்காரம் உங்களுக்குள்ள வரும்? அது உள்ள ஆத்மாக்குள்ள வரணும்னு சொல்றாரு கர்த்தர். அதான சத்தியம். அப்ப எல்லாமே அந்த நாமத்துக்குள்ளதான் இருக்குது. அதனாலதான் பிசாசு நாமத்தை நீக்கிட்டு உயிசியாவுக்குள்ள நுழைஞ்சிட்டான். மத்தேயு 7:22 படிப்பா. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறிவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அப்போ நியாய தீர்ப்பு நாளில என்ன பண்றான் ஜனங்க 2 வகையா பிரிக்கிற. இந்த வேதத்தை எடுத்து தேவனுடைய நாமத்தை ஆராதித்த ஒரு கூட்டம், இதே வேதத்தை எடுத்து தேவனுடைய நாமத்தை ஆராதிக்காம தேவனை ஆராதிக்காம சாத்தானுடைய நாமத்தை உள்ள புத்தி பிசாசு ஆராய்ச்சி 2 கூட தான் பிரிக்கிறது. வேற யாருக்கும் நியாய தீர்ப்பே கிடையாது. அதன்படி கிறிஸ்து பிரானமுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியினபடி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்ல வேலையே இல்லை. அப்போ இந்த நாமத்தை தெரிந்து அந்த சத்தியத்தை தெரிஞ்சவங்க தான் என்ன பண்ண முடியாது, மாம்சத்தின்படி நடக்க முடியாது, எல்லாம் ஆவியின்படி நடப்பாங்க. மாம்சம் அறவே செத்து போச்சுன்றார். அப்ப இந்த சத்தியத்தை போட்டு பிசாசு ஒரே கௌரா கவுத்துட்டு எல்லாம் என்ன பண்ணா எல்லாருமே மாம்சத்தை பத்தி நீங்க நடவுங்கள். அதான் தேவனுடைய கட்டளைக்கு விரோதமான கட்டளை தான் போகுது. எந்த நாமத்தை வந்து கதறாம எல்லா நாமத்திலும் எத்தனை விதமான மொழியில எத்தனை நாமத்தை வந்து சொல்லி வச்சு பிசாசு உழைச்சி வச்சிருக்காங்க, அத்தனை நாமத்திலையும் கதறாம எல்லா நாமத்திலையும் பிசாசு மூடி மாசம் வெளிப்படுத்தல் 16 முடி எல்லா நாமத்திலையும் செய்ய வச்சான். அவன் கர்த்தர் நடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லாம் செத்துட்டான். அவன் வந்து நிக்கிறான் ஜட்ஜ்மெண்ட்ல கதறான். நீங்க யாருனே தெரியல பண்ற தானே சொல்றாரு. அக்கிரம செய்கிறான், நீங்க யாருன்னே தெரியல, ஒரு காலம் உங்களை பார்த்ததே கிடையாது. எப்படி அந்த வல்லமை வந்துச்சு, எப்படி செஞ்சான், எல்லாம் A to Z எல்லாமே சாத்தானுடைய நாமத்துல செய்யப்பட்ட கிரியைகள். அப்புறம் வந்து அப்போஸ்தலர் 4:17 படிப்பார். ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு சொல்றான். ஆகிலும் இது இந்த நாமம் சொல்றான் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு அவளை உறுதியாக பயன்படுத்த வேண்டும் சொல்லிக்கொண்டு இந்த நாமத்தை பேசாத போராடுறதுன்னு அடிக்கிறான். கர்த்தருக்கு சித்தம் அந்த நாமத்துல
அவர் என்ன பண்ணணும், முதல்ல அவங்க நிருபங்களே எழுதிடணும், நாமத்துல ஆராதனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருணும். அவ்வளவுதான் கர்த்தருக்கு சித்தம், முடிஞ்சு போச்சு. நாமத்தை பூமி எங்கும் தொழுது கொள்ளும் காலம் எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாரு? 2000 வருஷம் கழிச்சு இந்த மக்களாட்சி, இந்த கம்யூனிகேஷன் வந்த போது தான் ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஏன்? அப்போதான் இந்த சகல சத்தியத்துல வழிநடத்த முடியும். அவனை இந்த மாம்சத்தை ஒழிச்சு இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை போயிச்சு அனுதினமும் அவனை என்ன பண்ண முடியும்? இந்த பலத்த ஜாதி, 2வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த பலத்த ஜாதி உருவாக்கி பூமி முழுக்க மத்தியில 24 அதிகாரத்துல சொன்னாங்க 4 திசைகளை அவங்களுடைய தூதர்கள் அனுப்பி என்ன பண்ணுவாங்க? ஜனங்களை சத்தியத்தை, இந்த சத்தியத்தை கொண்டு கூட்டி சேர்த்து எல்லா பிசாசிலையும் கர்த்தர் சர்வநாசமாக்கிடுவார். அதுக்குதான் இந்த காலத்துக்காக வெயிட் பண்றாரு. அவ அப்போஸ்தலர் 9:21 படிப்பாங்க. படிச்சமாத கேட்டவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்கள் இடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். எந்த நாமத்துக்கு எடுத்து நின்னாரோ அந்த நாமத்துக்கு அவரே சரண்டர் ஆயிட்டார். அந்த நாம இயேசுவா வேற என்னப்பா? ஈசூசா, ஈசௌசா, ஜிஷு. இந்த நாம ஜிஷுவா ஹிந்தில என்ன இருக்கு? ஈசுவா. அரேபியன் கடையில இருக்க ஈசாவா? அதுக்கு எடுத்து நின்னாரு அப்போஸ்தலன் பவுல். அப்புறம் பிரேயசின்ற நாமத்துக்கு எடுத்து நின்னாரு அவரு. இந்த நாமத்துக்கு அண்ட சராசரத்தை என்ன பண்றாரு கர்த்தரு? நடுநடுங்க வைக்க போறாரு. அன்னைக்கு நடுங்கினாங்க, அப்போஸ்தலர் காலத்துல நடுங்குச்சு. மொத்த மாந்திராவதியை வச்சு சரண்டர் ஆயிட்டான். அந்த நாமம் அப்படியே பூமி முழுக்க அந்த ஆராதனை கிளம்பி பரம்பி இருந்ததுன்னா மத்த ஆராதனை எழும்பி இருக்குமா? மத்த ஆராதனை என்ன பண்ற? இப்போ 2000 வருஷம் முன்னாடி தோமா இங்க வந்துட்டாரு. எந்த தோமா வந்தாரு? தோமா வந்து இங்க காலை வச்சு அந்த நாமத்தை இங்க பிரசங்கிச்சாருன்னா இந்த நாமம் மேல எழும்பி இருக்குமா? இல்ல மத்த ஆராதனை மேல எழும்பி இருக்குமா? மத்த ஆராதனை மேல எழும்பி இந்த நாம ஆராதனை என்ன பண்ணா? போட்டு அமிக்கி இப்படி கைக்கு நிக்கிறான் போயிட்டு அதிகாரிங்கிட்ட. யார் பண்ண வேலை இது? பிசாசு பண்ண வேலை. பண்ணிட முடியுமா? ஆக நாமத்தை மாத்தினா டோட்டலா மாறி போச்சு. பிசாசு என்ன பண்ணுவான்? அங்க இந்த வேத்துள்ள அந்தி கிறிஸ்து. அதான் அவன் தான் அந்தி கிறிஸ்து. புதிய ஏற்பாடின் காலத்துல அவன் எப்படி இந்த சபைக்குள்ள வர முடியும்? இந்த ஆராதனைக்குள்ள வரணும்னா என்ன பண்ணணும்? அவன் முதல்ல அவனுக்கு ஒரு நாமம் தேவைப்படுது. நாமம் தேவைப்படுது. நான் தேவனுடைய நாமத்தை நீக்கணும். அந்த நாமத்துக்குள்ள வர முடியும். எல்லா காலத்திலும் பிசாசு செயல்பட்டு இருக்கான். எல்லா விதமான மார்க்கத்திலையும் செயல்பட்டு இருக்கான். இந்த மார்க்கத்துக்கு போறோம்னா நாம முதல்ல நீக்கிறோம். இதான் சத்தியம் சொல்லு, வேதம் சொல்லுது. நாமத்தை நீக்கதான் என்ன பண்ண முடியாம உள்ளுக்குள்ள வர முடியும். பூமி முழுக்க அவருடைய ஆராதனைய என்ன பண்ண ஸ்தாபிக்க முடியும். ஒரே பைபிளை வச்சு எத்தனை விதமான ஆராதனை, எத்தனை விதமான சர்ச்சை, எத்தனை விதமான சாபனம், எத்தனை விதமான டாக்டர், எத்தனை விதமான ஞானசானம். தேவன் இருக்காரா? எல்லாரும் அந்த பைபிள் தான் வச்சிருக்கோம். கர்த்தர் என்ன பண்ண போறாரு? இப்போ இந்த காலத்துல சின்னாபினமாக்கி ஒருவருடையும் ஒளியின் கயிறு வந்து தூக்கி அந்த நிக்க வைக்க போகுது. இந்த தீர்க்கதரிசி மூலியமா எடுவா. 1 யோவான் 2:18 படிப்பா. பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அப்ப என்ன சொல்றாரு அவரு? பிள்ளைகளே கடைசி காலமா இருக்குது. அப்பயே சொல்லிட்டாரு கடைசி காலமா இருக்குன்னு. ஆனா இன்னும் அநேக காலங்கள் இருக்குது. வசனம் சொல்லுது. இனிமேல் தான் என்ன பண்ண போகுது? 7வது சபையில நம்ம இருக்கோம். கவுண்ட் டவுன்ல கொண்டு போறாரு. இன்னும் 6 சபையின் காலம் இருக்கு. எத்தனை வருஷம் இருக்கு? பகல் காலத்துக்கும் ரா காலத்துக்கும் இந்த காலங்குடிய டேட் ஏ டு செட் கருத்து எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கு? இந்த காலத்துல வெளிப்படுத்திருக்கு. எல்லா வசதிப்படி உலக வரலாறு, கட்டுக்கதை, இந்த ரோபோட் செஞ்சுட்டான், அதுக்கு ஆவியை நுழைச்சிட்டான், இந்த எல்லாம் இங்க கிடையாது. எல்லாமே தேவனே காமிக்கும். பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கு. அந்தி கிறிஸ்து வருவான்னு கேள்விப்பட்டபடி இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்து இருக்கு. அதனால இது கடைசி காலம் தான் இருக்கு. அங்கேயே நுழைஞ்சிட்டான். எல்லா சபையிலும் பிசாசு நுழைஞ்சிட்டான். என்ன பண்ணிட்டான்? இப்படி நவந்தோடனே பாவம் பண்ணிடலாம். வேற சத்தியத்தை கொண்டாந்து போதிக்கிறான். அங்க இருக்கிறத போய் நுழைச்சிடலாம் பிசாசு. அப்பதான் ஸ்டார்ட் பண்றான். இவங்களை எல்லாரையும் சாவடிச்சுட்டு எல்லா நிருபத்தையும் புடுங்கி நாமத்தை நுழைச்சு வாழை வச்சுக்கிட்டு எல்லாரையும் வந்து வலுக்கட்டாம வணங்க வச்சு என்ன பண்ணிட்டான்? அதுக்கப்புறம் ரெவலேஷன் 16:10 பிசாசு அவனுடைய அற்புத அடையாளத்தை கூட ஊத்திட்டான். 1 யோவான் 2:22 படிக்கலாம். கிறிஸ்து பிரானமை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. இந்த நாமத்தை மறுதலி வைக்கிறாங்க. அதான் மெயினா அங்க சொல்றாரு. அன்றைக்கே சொல்றான். இவரு என்ன பண்றாரு? அவரு அந்த நாமத்துக்குரியவர் கிறிஸ்து கிடையாது. அதாவது வேணோமை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரன். அப்ப என்ன பண்ணிட்டான்? அந்த நாமத்தை நீக்கிட்டு இங்க இதேசுன்னு எழுதிட்டு இதை வச்சு முழு உலகத்தையும் என்ன பண்ணிட்டான்? தன்வாசப்படுத்தான். ஐயோ, இயேசுவை கிறிஸ்து என்று அறிவிக்கிறவன் இல்லாம வேற யார் பொய்யன்? அவன் தான் அந்தி கிறிஸ்து. அவனை நீங்க உள்ள சேர்க்காதீங்க. அவருக்கு ஒரு சமூகத்துக்கு தண்ணி கூட கொடுக்காதீங்க. ஏன்னா நாமத்தை நீ எழுதிட்டு உள்ளுக்குள்ள அவருடைய நாமத்தை நீக்கிட்டு யார் அந்தி கிறிஸ்துன்னு சொல்ற பொல்லாத பிசாசு. அப்ப இந்த நாமத்தை சொன்ன மாதிரி எந்த பிசாசு ஓட போகும்? இந்த காலத்துல இயேசுன்ற நாமத்துல செய்யப்படுற பொல்லாத பிசாசு எல்லாம் துண்ட காலம் துணிகான ஓட போறோம். அதை கர்த்தர் செய்ய போறாரு.
ஏசாயா 59:19 படிப்பா. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இந்த காலம் தான் செய்யப்படும். இது எல்லாம் எப்படி? அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி, இங்கதான் ஸ்டார்ட் பண்றாரு மொழி கர்த்தர். திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும், நல்லா புரிஞ்சுக்கணும், நாமத்துக்கும் சொல்றாரு ஒரு வார்த்தை தான். நாமங்களுக்கு நான் போட்டிருக்காருங்க. திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அந்த காலத்துல ஏத்த போறாரு. பெரிய வெள்ளத்தை போல பிசாசு பூமி முழுக்க எழுப்பான், எல்லாத்தையும் சர்வ நாசமாகிடும். வரலாறு காணாத அற்புத அடையாளத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆத்மா செத்து போச்சு, உயிரோட எழுப்பிட்டா இருப்பா. இதோட பெரிய அற்புதம். சரீரத்தை உயிரோட எழுப்பது ஒரு அற்பமான காரியம், ஒரு பெரிய காரியமே இல்லை. சொல்றாரு, சரீரத்தை அழிக்க வல்லவனுக்கு பயப்படும், ஆத்மாவின் சரீரத்தையும் சேர்த்து அழிக்க வல்லவனுக்கே பயப்படுங்க. சரீரத்தை எப்படி ஒன்னா பிசாசுனா பண்ணிவிடுவான், ஆத்மாக்கு அவரு அங்க எரியும் கந்தகத்துலதான் சாவு இருக்கு. அப்ப இந்த முந்தின ஆதாம் ஏதேன் தோட்டத்துல கொண்டு வந்த மரணத்தை நீக்காம அந்த ஆத்மா இங்க மறிச்சு போச்சு. மறிச்சாதான் மரணம்ன்ற. மரணம் நீக்காத அந்த ஆத்மா என்ன பண்ணிச்சு? செத்து போச்சுன்னா அது 2ஆம் மரணத்துக்கு போய் பாதாளத்துக்கு போயிடும். முந்தின ஆதாம் மூலியமா மரணத்தை நீக்கப்பட்டா அது நம்மளுக்கு என்ன கிடையாதுங்க? மரணம் கிடையாது, நித்திரைன்னு சொல்றாரு. இந்த மரணத்துக்கும் நித்திரைக்கும் வித்தியாசம் எவனுக்குமே தெரியல. அப்ப என்ன சொல்லிட்டாரு? அசமிக்கும் தொடங்கியும் திசை தொடங்கியது பூமி எங்கும் இது நடக்குதுங்க. 1000 விதமான நாமத்துக்குள்ள வளர்ச்சி பிசாசு ஆதரவு அந்த இங்க அடி அங்க உத இங்க. யோவேல் 2:32 படிக்கணும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழில் கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான்றார். இந்த நாமத்தை தான் சொன்னார், நாமங்களை என்ன சொன்னாரு? ரட்சிப்பு என்பதே ஆத்மாக்குள்ள மரணத்தை நீக்குவதுதான். அது கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய காரியங்கள் தான் இதெல்லாம். அவ இந்த 2000 வருஷம் கழிச்சு இதுதான் அவர் சொல்றார், தொழுதுக்குள்ளவர் எவனோ அவன் ரட்சிக்க விடுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேம் கர்த்தர் வளர்க்கு மீதியாவிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். இதான் சீயோன் பர்வதம்னா என்ன, எருசலேம்னா என்ன, எல்லாத்தையும் ஆவிக்குரிய விளக்கம் என்ன, அதை அடுத்த சப்ஜெக்ட் வேற செஞ்சுட்டு போலாம். இதுக்கு சொல்லணும் இல்லையா? ஏசாயா 36:14 கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிங்கள், அவைகள் ஒன்றும் புரியாது ஒன்றும் ஜோடு இல்லாத வாயிலை சொல்லிட்டு அவருடைய ஆவிகளை இதை சேர்த்து காமிக்கின்ற. ஏதேல என்ன பண்ணாரு? 4 விதமான சவாலை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஏவாளை பார்த்து சபிக்கிறாரு, ஆதாம பார்த்து சபிக்கிறாரு, சர்பன்ட் ஆகிய ஒரு மிருகங்கர்கள் பார்த்து சபிக்கிறாரு, பிசாச பார்த்து நேரடியா சபிக்கிறாரு. அவனுக்காச்சும் தெரியுமா இது? ஏவாளை பார்த்து பேசான்ட்டு எல்லாம் பூமி முழுக்க பீலா விட்டுட்டு இருக்கான். தீர்க்கதரிசி எழும்பும் போது இந்த காலத்துல அதுக்கு உண்டான 1000 வசனம் நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. 7ஆம் தூதனாகி தீர்க்கதரிசி என்ன காமிச்சிருக்காரு? 1000 வசனம் இருக்கு. உனக்கும் ஸ்ரீக்கும் யார் இந்த ஸ்ரீ? உனக்கும் சொல்றாரு. அந்த உனக்கும்ன்ற யார சொல்றாரு? நேரடியா பிசாச பார்த்து சொல்றாரு. உன் வித்து அது யார்? அது இந்த ஸ்ரீயோட வித்து யாரு? நேரடி யுத்தம். உன் வித்துனா அவனுடைய வித்து, சாத்தாவுடைய வித்து. அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுப்பார், நீ அவருடைய குதிகால நசும். உள்ளுக்குள்ளே எல்லா பைபிளும் அடங்கிருந்த ஒரு வசனத்துக்குள்ளே. எப்படி இது யாரு கொண்டதை காமிக்க முடியும்? தேவன் இந்த காலத்து, இந்த அறிவுறுத்த காலத்துக்காக நீ வெயிட் பண்றாரு. இப்ப கருத்து என்ன பண்றாரு? எல்லாத்தையும் ஓமனி காமிச்சிருப்பாரு. விசாசி யாரு, அவன் எப்படி எல்லா மார்க்கத்திலையும் செயல்பட்டு இருக்கான், எப்படி நாமத்தை உள்ள நுழைச்சான், எப்படி கீழே இறங்கினா, எப்படி 7 லட்சம் கோடி பேயா இருக்கான், அவன் என்ன பாவம் செஞ்சான், அங்க எப்படி இருந்தான், இத்தனை தோத்து தேவர்களை எப்படி ஆணு பெண்ணுமா உருவாக்கினார், கருத்து காமிச்சு என்ன பண்ண போறாரு? அவனுக்கு மொத்தமா அவன் நிர்வாணி என்பதை பூமியில எல்லாரும் காமி. மரணத்துக்கு அதிகாரம் பிசாசுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? படிப்பாரு எபிரேயர்ல 2. அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா. அப்போ அதனால் பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தையும் என்ன ஆயிடுச்சு? இந்த மாம்சம் ரத்தமா எல்லாமே மரணமா போச்சு. அவர் ஜீவனாயும் ஜீவனுக்குள்ள உருவாக்குனார். முதல்ல தன் சாயல தன் ரூபத்தின்படி அந்த சாயலையும் ரூபத்தையும் பிசாசு போக வச்சு மரண சாயல மரணத்துக்கு உபயோகமாகிட்டாரு. அதே மாதிரி இந்த சாயல் மரணமாயும் மரண சாயல மரணத்துல அவன் பிள்ளைகள் ரத்தத்தையும் மாம்சம் உடையவரா இருக்க தேவனுடைய சாயலையும் தேவனுடைய ரூபத்தையும் என்ன பண்ண அவரும் மாம்சத்துல ரத்தத்திலே வரணும். அதான் சொல்றாரு, உடையவர்களா இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். எதற்கு உடையவரானார்னா அப்படி பார்த்து மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசு ஆனவனை மரணத்தினால அழிக்க முடியும். அது மரணத்துக்கு அதிகாரியான பிசாசுன்னு சொல்றாரு கர்த்தர். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசுனா எங்க மரணத்தை கொண்டு வந்தா அதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மரணம் எப்படி உள்ளுக்குள்ள வந்துச்சு? இந்த மரணத்தை ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்துக்குள்ளானவர்களை யாரும் விடுதலை பண்ண முடியாத என்ன பண்ணாரு? அவரு தன்னுடைய மாம்சத்தை ரத்தத்தையும் கொடுத்தாரு. இது எப்படி இது இந்த மரணத்தை நீக்கும், மரணத்தை எப்படி போக்கும், சரீரத்துக்குள்ளேயே ரத்தத்துக்குள்ளேயே ஆத்மாக்களுக்கு எப்படி போக்கும்? யோவான் 8:32 படி சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலை ஆக்குன்னா இந்த மரணத்துல இருந்து விடுதலை ஆக்குறதா அவர் சொல்றாரு.
எவ்வளவு பெரிய மேலான இந்த பவர்ஃபுல்லான இந்த சத்தியம், இந்த ரட்சிப்பு அந்த நாமத்தை உள்ளதான் இருக்கு. அதான் பிசாசை நீக்கிறான். நீங்க என்ன பண்ணிட்டான்? அவனுடைய நாமத்தை உள்ள சொல்லிட்டா போய். அப்ப செப்பனியா 3:30 படிப்பா. ஒருத்தர் 1:3:12 எடுத்துங்க. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யபடிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். சுத்தமான பாஷை என்பது என்ன? அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் பூமி முழுக்க எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷை என்பது பூமி எங்கும் ஒரே சத்தியம், ஒரே சுவிசேஷம், மரணத்தை போக்கக்கூடிய ஒரே சத்தியம், ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்தானம் தான் வசனம் சொல்லு கொண்டு வருவார். இந்த காலம் தான் அதுக்கு உண்டான 1000 வசனங்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அந்த சப்ஜெக்டுக்கு அடுத்து போவோம். அதுலயே 12 படிக்கலாம். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். அந்த கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பான்னு சொன்னா ஒரே நாமம் தான் அது. இந்த காலம் தான் நாமங்களிலே அவர் சொல்லவே இல்லை. எங்க பார்த்தாலும் அவர் நாமத்தின் மேல் தான் சொல்றாரு. பழைய ஏற்பாடுல அநேக நாமங்கள் அவர் செயல்பட்டு இருக்கு. ஆனா அவர் ரத்தம் சிந்தின பிற்பாடு எல்லா நாமத்திற்கும் பிலிப்பியர் 9:10 மேலான நாமத்தை அவர் கொடுத்து என்ன பண்றாரு? எல்லாத்தையும் அதுக்கே கொண்டு வந்துட்டார். அந்த நாமத்துக்கு அன்ற சராசரத்தையும் கருத்து என்ன பண்றாரு? கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டார். அதான் அவர் சொல்றாருங்க. மல்கியா 1:6 படிப்பா. 1:6, 1:11, 1:12, 2:2. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்கள் ஆகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். எதனால அசட்டை பண்ண? நாமத்தை நீக்கிட்டாதான் அசட்டை பண்ணிட்டேன். எல்லாம் பூமிக்கு ரோலா இந்த காலத்துல கர்த்தர் வந்தா பண்ணுவாரு. மொத்த பேர் இந்த நாமத்தை வச்சு மொத்த பேரையும் இந்த நாமத்துல கர்த்தருடைய நாமத்தை நீக்கிட்டு பிசாசுடைய நாமத்துல ஊழியம் பண்ண மொத்த பேரை என்ன பண்றான்? இந்த காலத்துல சரண்டராவும் தப்பிச்சுட்டுவான். இல்லாட்டி அவ்வளவுதான், அவனை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. அதுலயே 1:11 படிப்பா. 1:11-12. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமா இருக்கும். எல்லா இடங்களிலும் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமா இருக்கும் என்று சேனை கருத்து சொல்லுகிறார். நாமம் தான் சொல்றாரு, ஒரே நாமம். அதுக்கெல்லாம் இலக்கம் இருக்கு. இந்த தூபம் என்று ஆவிக்குரிய ரீதியில ஆவிக்குரிய விசேஷம் நிறைய இருக்கிறதுல ஒரே நாமம் தான் சொல்றாரு. நாமம் சொல்றாரு. பயமும் நடுக்கும் திகிலும் அப்போஸ்தலருடைய காலத்துல இருந்துச்சு. மத்தவனுக்கு அவனுக்கும் இருந்துச்சு. இந்த நாமத்துல நடக்கிற காரியங்களை இவங்களை ஊழியக்காரெல்லாம் பார்த்தா நடுங்கிறான் எல்லாருமே. அவனால ஒண்ணுமே பண்ண. ராஜாக்கள் காலத்துல அவனை உடனே என்ன பண்றான்? அடிக்கிறான், பிடிக்கிறான், ஜெயில போறான். இந்த காலத்துல அதெல்லாம் முடியாது. நான் ராஜாக்களின் பிரபுக்களை என்ன பண்ணுவேன்? கர்த்தர் சாஷ்டாங்கமா விட பண்ணுவேன்றது. பணிந்து கொள்வார்கள் சொல்றாரு கர்த்தருடைய நாமத்துக்கு. இந்த காலத்துல தேசியால் அநேக இடத்துல நம்ம பிடிச்சிருக்கோம். அநேக இடத்துல சொல்றேன், எல்லா அதிகாரத்திலயும் சொல்றேன். எங்க பணிஞ்சுக்கிறான்? இவன் போயில தொங்கிட்டு நிக்கிறான் எல்லா இடத்துலயும் போய். விசாசு எப்படி பலன் படிச்சிரு? நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகி அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதுனாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறீர்கள். அது இல்லாம பண்ணிட்டான். அவனுக்கு தெரியாது என்னன்னு. ஊரின் தும்மியும் கொண்ட ஆசாரின் எலும்பு மட்டும் அவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்க தகாது என்று சொல்லிட்டாரு. தீட்சாதான் சொன்னான். அப்போஸ்தலருக்கு அப்புறம் ஒரிஜினல் அந்த ராபோஜனம் இந்த தீர்க்கதரிசி தான் கொடுக்கணும். இல்லாதோடைய தீர்க்கதரிசியா வந்து அது என்ன இந்த ராபோஜனம் என்பது என்ன? மகா பரிசுத்தமானது என்பா. அது ஒருத்தங்க என்ன வந்துருவாங்க? பயமும் நடுக்கும் திகிலும் வந்துடும். முதல் மாம்சம் என்ன பண்ணிடும்? ஒளிஞ்சிடும். எதற்காக வேண்டி அவருடைய ரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் நம்ம புசிக்கணும்? அந்த சப்ஜெக்ட் ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா முடிச்சு போச்சுங்க. என்ன பண்றான்? உலகத்தானுக்குள்ள அவனே வெளியேற தனியா தெரிஞ்சிருக்கு. அதுதான் அங்க சொல்றாரு. அப்போ மல்கியா 2:2 படிக்கலாம். நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். இப்போ பண்ண போறாரு எல்லாமே. அவருடைய நாம இப்ப பூமியில எழுப்பிருச்சு. இந்த நாமத்தை எவெல்லாம் வந்து கர்த்தருடைய நாமத்தை இந்த மாதிரி அதை குறித்து சிந்திக்காம எல்லாம் பண்ணிட்டு இருந்தான், எல்லாம் சர்வநாசமா போவான். நாம போய் எல்லாத்தையும் அழிச்சிரும். தானியேல் தீர்க்கதரிசி ஒரு சிலையை, பெரிய சிலையை வந்து உருவாக்கி எப்படி எல்லாரையும் சாஸ்தாம வச்சு அந்த சிலை தான் என்ன சொல்லியிருக்காரு தீர்க்கதரிசி நம்மளுக்கு? அந்த சிலை தான் அந்த பூமியில இந்த இயேசு என்ற நாமத்துல செயல்படுற பிசாசு. ஒரு கல் என்ன பண்ணுது? புரண்டு வந்து துக்கு நூறாக்கிட்டு அது பெரிய பர்வதமாய் பூமி எங்கு நிரப்பிடுச்சு. இந்த நாம நிரம்ப போகுது. அப்படி நாம வந்து என்ன பண்ண போது? இப்போ நிரம்ப போகுது. மல்கியா 3:16 4:12 எடுத்துக்கோ. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். அப்போ கர்த்தருக்கு பயந்துடும். அப்புறம்
கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப பேசுறவனா கர்த்தருக்கு பயந்தா அவருக்கு பயந்தா பேசிக்கிட்டு இருக்கான். சர்ச்சில விசில் அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு மன்னிப்பு கொடுத்துக்கிட்டு என்னென்னோ பிசாசு என்னென்ன பண்ண முடியுமோ அவ என்ன பண்ணான். 1700 மொழிகளுக்கு மேல இந்த பைபிள் வந்து எல்லார் கையும் போய் அவ நூத்துக்கணக்கான நாமலுக்கு மேல கொடுத்து அவன் இசத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்தவர்களுக்கு இங்க வரும். இப்ப கொண்டு வருவார் கர்த்தர். நடுக்கமும் திகிலும் பயமும் என்ன வந்துடும் இங்கேயே வரும்போது. அப்போ இது ஆராதனை பாக்குறவனுக்கு இது அசட்டா பண்றவன் என்ன நடக்கும்? அது நடக்க போகுது. 4:2 படிப்பான். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் புறத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். தாவிக்குரிய இந்த ஜாதி கிளம்பி இப்ப போகும்போது மொத்த ஆராதனை அடிச்சு தும்சம் பண்ணும். நீதியின் சூரியன் உதிக்குன்றது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை போச்சு 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 என்ன பண்ணிட்டான்? மொத்த பெரிய 2ஆம் மரத்துக்குள்ள போட்டு தூக்கிட்டான். எங்கேயாச்சும் சத்தியம் இருக்குதா? கட்டுக்கதை, சினிமா கதை, அந்த கதை, இவன் கதை, இவன் கொண்டாட்டி கதை, இவன் மச்சிஞ்சி கதை, எல்லா கதையும் சொல்லி என்ன பண்ணிட்டான்? மொத்த பெரியும் தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை உருவாக்கி அவனுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு கேட்கும் போது, ஜாலியா. அதுவும் கர்த்தர் எல்லாத்தையும் மன்னிச்சிருவாரு. நீ என்ன பண்ணிட்டு வந்தாலும் இந்திய சந்தே வந்துரு உன்னை மன்னிச்சிருவாரு. மொத்த பெரிய இந்த காலி பண்ண போகுது. நாம ஒழுங்கா கேட்டு வந்தாங்கன்னா தப்பிச்சான். இல்லாட்டி என்ன பண்ண நாமத்திலிருந்து வல்லம் புறப்பட்டு போய் எல்லாரும் அடிச்சான். 24:11 படிப்பான். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள், அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தனித்து போகும். அப்போ கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பா எப்படி எழும்புவான்? அவருடைய வேதத்தை கள்ள தீர்க்கதரிசி எழுப்பி முடியுமா? எப்படி எழும்புவான்? ஒரு நாமத்தை உருவாக்கிப்பான் தனக்காக. அவன் என்ன பண்ணிடுவான்? அவன் அதுக்கேற்ற போதனை உருவாக்கி அவன் கள்ள தீர்க்கதரிசி எழுவும். இந்த வெளிப்படுத்தல் 16-13 தவளைகளுக்கு ஒப்பான ஆவிய அசுத்தாய் உள்ளுக்குள்ள வந்து என்ன பண்றான்? அவனுக்காக தேவனுடைய நாமத்தை வச்சு அவனும் பேச முடியாது. அவன் வாயில சொன்னாவே பிசாசு வாயில கருகி போயிடும். அப்போ அந்த நாமத்தை நீக்கிட்டு ஒரு நாமத்தை கொண்டு வந்தாதான் கள்ள தீர்க்கதரிசி உருவாகும். சுயமா உருவாக முடியாது இந்த காலத்துல. அந்த காலத்து கதை வேற. புதிய ஏற்பாடு காலத்துல ஒரு நாமத்தை கள்ள தீர்க்கதரிசி வேணும்னா கள்ள தீர்க்கதரிசி வந்து என்ன பண்ணுவான்? இந்த சத்தியத்துக்கு அப்படியே டோட்டலா இந்த ஆவிக்குரிய அந்த சுவிசேஷத்தை புதைச்சிட்டு மாசத்துக்குரிய போதனை எல்லாருக்கும் போச்சு 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 தவளை கொடுக்கணும் அப்படின்னு அந்நிய பாஷெல்லாம் பேசி எல்லா விதமான மோடி மாதிரி வாசலுக்கு என்ன பண்ண எல்லாரையும் தன் வசப்படுத்தி இருக்கோம். ஜனங்களுக்கு அது இன்பமா இருக்கும். 24:24 ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். எல்லாம் அதான் வெளிப்படுத்தல் 16 என்ன பண்ணிட்டான்? அவன் இந்த நாமத்தை அவனுடைய நாமத்தை நுழைச்சாதான் அவன் வர முடியும். தேவனுடைய நாமத்தை வச்சு செய்ய முடியுமா அவன்? அப்போ கள்ள கிறிஸ்து அநேக கிறிஸ்து அப்ப நிறைய பேர் மனுஷங்களை என்ன பண்ணிட்டான்? தன்னை கிறிஸ்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்ப இந்த நாமத்துல வேதத்துக்குள்ள அநேக நாமங்களை நுழைச்சாதான் கள்ள தீர்க்கதரிசி இருக்க முடியுன்றது வசனம் நம்மளுக்கு என்ன பண்றது தெளிவா நம்ம சொல்லி கொடுத்தோம். மார்க் 13:22 படிப்பான். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுதி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார். இப்பதான் நம்ம சொன்னோம். இப்ப கள்ள தீர்க்கதரிசி யார் எழுப்பினாலும் அவன் கர்த்தருடைய நாமத்தை நீக்கி அவனுடைய நாமத்தை கொண்டு வந்தாதான் எழுப்ப முடியும். அதுதான் அவனுக்கு பெரிய அவனுக்கு ஒரு ஆயுதம். என்ன அது? அந்த நாமம் தான். நாம என்ன பண்ண முடியாது? அவன் கள்ள தீர்க்கதரிசி ஊழியம் பண்ண முடியாது. பிசாசின் அபிஷேகத்தில் நுழைஞ்சி அவருடைய நாமத்தை வச்சு அவன் சொல்ல முடியுமா? பொய் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியுமா? கர்த்தருடைய நாமத்தை பயங்கர வல்லமா எல்லா விதமான அதிகாரமும் அதுக்குள்ளதான் இருக்குது. பிசாசுல என்ன பண்ண எல்லாம் பாதாளத்துக்கு சொல்லவே தேவை. பாதாளத்துக்கு அன்றைக்கு மனுஷன் நீங்களாம் அந்த கிடையவே கிடையாது. அது ஏன் 2000 பண்ணிக்குள்ள போக சொன்னாரு? அதெல்லாம் ஆவிக்கு இருக்கும் வேலை இருக்கு. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. இந்த நாமத்துல சொன்ன மாத்திர போறியா பாதாள திறக்கும் உள்ள போ 10,000 வருஷம். இதான் இந்த காலத்துல. அப்போ அந்த நாமத்துல என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியுமா? அப்போ ஒரு நாமம் அவனுக்கு ஒரு நாமத்தை விட நாமத்துல உள்ள நுழைச்சிட்டான் பிசாசு. 1 பேதுரு 2:1 படிப்பான். ஒருத்தர் 1:4 எடுத்துப்பான். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். பாத்தியா? இது அங்க ஸ்டார்ட் பண்ணா 2000 வருஷமா வந்துட்டான். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, கள்ள தீர்க்கதரிசியும் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் அவர்கள் கேட்டுக்கு எதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணினா அவருடைய நாமத்தை நீக்கி அந்த நாமத்துல. அப்போ இது என்ன சொல்றாருன்னா, தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்தீர்கள். கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளிப்பு என்பது அந்த நாமத்தை என்ன பண்ண மறுதளிக்க செய்வதுதான். ஏன்? நாமத்தோடதான் ரத்தம் இருக்கு. ரத்தத்தின் மூலியமா என்ன பண்ணார்? எல்லாரையும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை அவராக்கி. அப்ப அவருடைய கெட்ட நடவடிக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்களையும் தான் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். முழு உலகத்துக்குள்ள தூஷிக்கப்பட செஞ்சுட்டான் பிசாசு.
கிறிஸ்தவங்களை பார்த்தா என்ன பண்ணிட்டான்? இப்போ எல்லாருக்கும் கேலி கிண்டலும் எகத்தாமாய் போய் பிசாசு கொண்டு வந்துட்டான். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா பொருளாசல்களா தந்திரமான வார்த்தை அவங்களை தங்களுக்கு ஆதாயமா வசப்படுத்திக் கொள்வார்கள். ஒரு காலத்துல அவங்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அமர்த்துறாத அவங்களுடைய அழிவு உறங்காது. இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யோவான் 1:12 பிடிக்கும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்தார். சும்மா கிடைச்சிருமா அந்த அதிகாரம்? எப்படி தேவனுடைய பிள்ளை ஆக முடியும்? அப்புறம் அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நிக்கத்தோமி கேட்கிறார், ஆண்டவரே ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யம், அப்ப நாங்க திருப்பியும் வாயின் கர்ப்பத்துள்ள போய் பிறக்க முடியுமான்னு கேட்கிறார். அவர் அது எதுவும் பதில் சொல்லவே இல்லை. ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறப்பது என்ன? அங்கதான் ரட்சிப்பு ஸ்டார்ட் ஆகுது. அங்கதான் தேவனுடைய குமாரனுடைய வித்து அவனுக்குள்ள போகுது. அங்கதான் ஆத்மாவை தணிக்கை செய்யுது அவருடைய தேவனுடைய குமாரனுடைய வித்து. அங்கதான் அவன் அதிகாரம், அவருடைய சொந்த பிள்ளைகளா ஒரு அதிகாரம் கிடைக்குது. சும்மா சொன்னாரா? சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கா சொன்னாரு? உண்மையிலேயே கொடுத்திருக்காரு அதிகாரம். அப்ப இததான் இங்க சொல்றாரு. அப்போ கேட்டுக்கு எதுவான வேத கூட்டுகளை தந்திரமா நுழைய பண்ணி தங்களுக்கு கிரயித்துக் கொண்ட ஆண்டவரை மறுதளித்து இந்த ரத்தத்துலதான் அவர் எல்லாரும் என்ன பண்ணிட்டாரு? இந்த எல்லா காரியத்தையும் உருவாக்குறாரு. இந்த நாமத்தை நீக்கிட்டா அவதான் முடிஞ்சு போச்சுக்காரு. அப்ப மரண மரணத்துக்குள்ள என்ன பண்ற? பிசாசு ஈஸியா வந்துருவான். தேவனுடைய ஆழத்தில் தேவனை போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறானா இருப்பான் வசனம். எப்படிப்பா பிசாசுடைய தந்திரம்? அப்ப ரோமர் 6:23 படிப்பா. ரோமர் 8:2 ஒருத்தர். ரோமர் 6:23, ரோமர் 8:2. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து பிரானமினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம்ட்டு எங்க இந்த பாவம் நடந்துச்சு? எப்ப மரணம் வந்துச்சு? அப்படியே அந்த மரணம் பூமி உள்ள எல்லாருக்கும் ஆட்கொண்டுருச்சு. கிறிஸ்து பிரானோடைய ரத்தத்தினால இந்த மரணம் நீங்கி நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கிறது. எப்படி நித்திய ஜீவன்? நித்திய ஜீவன் என்ன? ஆதான் முன்னாடி இருந்த மரணம் இல்லா நித்திய பேருன்ப பெருவாள் தான் நித்திய ஜீவன். சாதாரணமா கிடைச்சிருமா? அதோட நாமத்துல இருக்க ரத்தத்துக்குள்ள இருக்கிறது எல்லாமே. எவ்வளவு பெரிய உபதேசம் வந்து, எவ்வளவு பெரிய சுவிசேஷம் சும்மா கிடைச்சிருமா? இந்த சுவிசேஷம் தான் அவர் பிரசங்கிக்க சொன்னார். அப்போஸ்தலர் கொஞ்சம் 1% இருந்துச்சு. இந்த கம்யூனிகேஷன் வந்த இந்த காலத்துல அவர் சொன்ன மாதிரி காலம் அப்போரும் அப்பொழுது சகல சத்தியத்தையும் எழுதுறோம். இந்த சத்தியத்தை என்ன பண்றாரு? இந்த நித்திய சுவிசேஷத்தை, நித்திய ஜீவனுக்குரிய சுவிசேஷத்தை இந்த காலத்தான் கற்றுக்கொண்டு அறிவுறுத்த காலத்துலதான். அந்த காலத்துக்கு அனுமதி இல்லை. ஏன்? முழுக்க மாம்சத்தை ஒழித்து முழுக்க ஸ்பிரிச்சுவல்ல ஒரு மனுஷன் மாறக்கூடிய காரியம். மாம்ச சிந்தை ஒழிந்து ஆவின் சிந்தை 100% ஒழிஞ்சு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகும். எப்படி கிடைச்சிருமா? நித்திய சுவிசேஷம் எதுக்குள்ள இருக்கு? நித்திய ஜீவன் அவருடைய ரத்தத்துக்குள்ள இருக்கு, அவருடைய நாமத்துக்குள்ள இருக்கு. அது பெரிய உபதேசம். இதெல்லாம் ஒருவனுக்கு போதிக்கப்பட்டு அவனை ஞானஸ்தானத்துக்குள்ள கொண்டு போகும்போது தான் ஆவி ஜலம் ரத்தம் மூணுமே வருது. அங்கதான் ஜலத்தினால ஆவினாலும் பிறக்கிறான். அங்கதான் கிறிஸ்துவ தரித்துக் கொள்றான். அங்கதான் நாமத்தை தரித்துக் கொள்றான். அங்கதான் பரிசுத்த அலங்காரம் அவனை தரித்துக் கொள்றான். எல்லாமே அங்கதான் நடக்குது. முதலாம் உயிர்த்தது அங்கதான் நடக்குது. மறுஜென்மம் முழுக்காதான் சொல்றாரு. அநேக காரியங்களை சொல்றாரு. வானுடைய சாயல் அங்கதான் தரிச்சுக்கிறோம். மரண சாயல் அங்கதான் நீக்குது. எவ்வளவு ஒரு வசனத்துக்கும் அநேக பொருளான ஜோடு வசனங்கள் இருக்கு. அப்ப எல்லா அந்த நாமத்துல இருக்க பிசாசனால நாமத்தை நீக்கிட்டான். ரோமர் 8:2 கிறிஸ்து பிரானமினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று விடுதலை ஆக்கிட்டு. அப்ப பாவம் மரணம் என்பது எங்க வந்துருச்சு? அவங்களுக்கு ஆதியே வந்துருச்சு. அந்த பிரமாணத்திலிருந்து கிறிஸ்துடைய ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் விடுதலை ஆக்கிடுச்சு. எப்படி விடுதலை கிடைச்சிருமா? அந்த நாமத்துக்குள்ள இருக்கு விடுதலை. ஏன்னா அந்த நாமத்துக்குள்ள சுவிசேஷம் இருக்கு, அந்த நாமத்துக்குள்ள தான் சத்தியம் இருக்கு, நாம சிலுவை பற்றிய உபதேசம் இருக்கு, எல்லாமே நாமத்துக்குள்ள தான் இருக்கு. எல்லாம் அப்பதான் ஒரு விடுதலை. சத்தியத்தை இருங்க, சத்திய விடுதலை. இந்த விடுதலை தான் ஆதாம்னா அந்த மரணத்துல மரணம் இந்த நாமத்தான் விடுதலை ஆகும் வசனம் சொல்லு. சும்மாவே சொன்னா சும்மா விடுதலை ஆயிடுமா? எவ்வளவு பெரிய சுவிசேஷம் அது! எப்படி பிசாசு ஊத்தி போய் மறைச்சிட்டான் எல்லாத்தையும். இனி 24 மணி நேரம் பாட்டு படிச்சுன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. எல்லாரும் முடிச்சுட்டு வச்சு அவ்வளவுதான் ஆராதனை முடிச்சாங்க. எல்லாம் அப்படியே மேல போயிடும். சாவுக்கு எதுவாகி இது சாவாமையும் அழிவுக்கு எதுவாக அழிவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் சத்தியம் சொல்லுது. எப்படி இது மாறும்? எப்படி இது சாவுக்கு எதுவாகி இது எப்படி? ஆத்மா ஆவி சரீரம் ரத்தம் எல்லாமே ஜீவனை தரிச்சு கொள்ளணும். ஜீவனா மாறணும், ஜீவனுக்குள்ள போகணும். அப்ப இது எங்க வச்சிருக்காரு? எல்லாமே அந்த நாமத்துக்குள்ள வச்சிருக்காரு. எல்லா விதமான சுவிசேஷத்தையும் அது என்ன பண்ணிட்டான்? பிசாசு நீக்கிட்டான். அப்ப வெளிப்படுத்தல் 20:14 படிப்பான். 20:14 ஒருத்தர் 20:6 படிச்சுட்டு 20:14 படிப்பான். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். அப்படியே அப்ப 14 படிப்பான். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இப்ப திருப்பி அது படிப்பா. இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அப்போ இந்த முதலாம் மரணம் உள்ளுக்குள்ள வந்துருச்சு. ஆதாம் மூலியமா கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் முதலாம் உயிர்த்தெழுதல் உங்களுக்கு நடந்தாலும் வசனம் சொல்லு. இந்த நாமத்துல எல்லாமே இந்த நாமத்துலதான் இருக்கு. அந்த சுவிசேஷம் எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. முதலாம் மரணம்
உள்ளுக்குள்ள வந்தவனுக்கு இந்த முதலாம் உயிர்த்ததுல பங்கடையிலன்னா ரெண்டாம் மரணத்துக்குள்ள போயிடுவான். பிசாசு எங்க இருக்கிறான் அவன் எல்லாம் அந்த அதுலதான் காலியாக போறான். இந்த மரணம் நீக்கப்படாம எல்லா ஆத்மாக்களையும் போய் ரெண்டாம் மரணத்தை குத்தி, முதலாம் மரணம் இருக்கு ஆல்ரெடி, ரெண்டாம் மரணத்தை குத்தி இந்த உயிர்த்ததுல பங்கு பெறாம இந்த ஞானஸ்நானம் உயிர்த்தல் என்பது செத்து போன ஆத்மா உயிரோட எழுப்புறதான். இதான் உயிர்த்தெழுதல். எங்க வச்சிருக்காரு இத? மகா ரகசியத்தை ஞானஸ்நானத்துல வச்சிருக்காரு. இந்த உயிர்த்தெழுதல பங்கு பெற என்ன போயிடறான்? ரெண்டாம் மரணத்துக்குள்ள போயிடறான். எல்லாமே இந்த நாமத்துக்கு தான் இருக்கு. சர்வசா அப்படின்னா பல மொழியில 100 நாமத்துல வச்சிருப்பாரா? ஒரே நாமம் தான். வெளிப்ப 2வது சொன்னா விட்டப்பறா ஒரே நாமம் தான். பகற்காலம் இருக்க மட்டும் இது ராக்காலத்துல தான் இப்ப நம்ம இருக்கோம். இப்ப நாம என்ன பண்றாரு? இப்படி எல்லாம் ஒரே நாமத்துல இருக்கானோ. புத்தா ஒரே, எங்க போனாலும் அதே தான், சொல்லு அதே தான், சவுண்ட் அதே தான், லார்ட் சிவா அதே தான். அப்ப கர்த்தருடைய நாமம் மட்டும் எப்படி மாறாது? அவருடைய நாமம் மாறிடுமா? அப்ப நாமம் மாறாது அப்படின்னா ஏன்? அந்த நாமத்துக்குள்ள சகல விதமான அற்புத அடையாளமோ, சகல விதமான வல்லமையும், சிலுவை பற்றிய உபதேசமோ, ரத்தமோ, எல்லா விதமான துறைத்தனங்களும், அதிகாரங்களும், எல்லா அண்ட சராசரத்தையும் ஒரே நாமத்துக்கு தன் கண்ட்ரோல் வச்சிருக்காரு. அந்த நாம தான் கிறிஸ்து பிரானோ. எத்தனை இடத்துல வருது? 7 இடத்துல வருது. இந்த நாமத்துல தான் விடுதலை உண்டு. அப்போ அப்போஸ்தல ஆராய்ச்சி நாமத்துல திருப்பி இந்த பூமியில கர்த்தனா பண்ணிட்டாரு. ஆர்வான் சொல்ல நாமத்தை கொண்டு வந்துட்டாரு. மல்கியா 4 அந்த உலகத்துக்குரிய தீர்க்கதரிசி எழும்பி எல்லாரும் அழைக்கிறாரு. அப்போ சத்தியத்தை கேளுங்க, சத்தியம் உங்களுக்கு விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை இந்த கேட்கிறவங்க எல்லா நம்பரும் கொடுத்துருக்கோம். நீங்க கால் பண்ணுங்க, நேரா ஓடிடுவாங்க. தேவன் உங்கள் கண்களை திறந்து உங்கள் மாம்சத்தை ஆவி ஆத்ம சரீரத்தை உயிர்ப்பிப்பார். என்ன பண்ணுவார்? இந்த பரதேசில கொண்டு உங்களை இல்லப்பாறை செய்வார். ஆமீன்.